ஸ்லைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். சரி, நம்ம இன்னைக்கு இதுல என்னென்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு பிரெட் போர்ட் என்னன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் கலர் கோட் இருக்கு தானே, அந்த கலர் கோடையும் சொல்லிட்டு பிறகு உங்களுக்கு ஆர்டினோட என்ன அதுல என்ன செய்யலாம்ன்ற பேசிக் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு சென்சர்ஸ் சில இதுகள் இருக்கு. நம்ம என்ன இங்க பிள்ளைகளுக்கு செய்ய போறோமோ அதே சென்சர் எங்கள்கிட்ட நம்மள்ட்ட எபையில் உள்ள இருக்கிற அவ்வளோ சென்சர்ஸையும் என்னென்னன்றதை மேலோட்டமாக சொல்லுவேன். இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்இடி மட்டும் ஆக பேசிக்கா ஆர்டினோவை எப்படி யூஸ் பண்ணலாம் என்றதை மட்டும் செய்து காட்டுவோம். சரி, ஓகே. முதலாவது பிரெட் போர்ட் என்றா என்னென்னு பார்ப்போம். சரியான ஸோ பிரெட் போர்ட் என்ற நீங்க பார்த்துருக்கீங்களது இல்லை, இந்த இப்படி தான் இருக்கு. சரிதானே? ஸோ இதுல வந்து ஃபோல்ட்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ நம்மளுக்கு இப்போ எல்இடியோ என்னவோ கம்போனன்ட்ஸ் வந்து நமக்கு விரும்பின மாதிரி பின் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஸோ பிரெட் போர்டுன்றது என்னதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ன்றா, இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்ம சர்க்கிட் எடுத்துக்கொள்ளும். சரிதானே? ஸோ இப்போ இதுல என்ன ஒரு 3 லைட்டும் ஒரு எல்இடி லைட்டும் ஒரு தடையும் ஒரு பேட்டரியும் இருக்கு. ஸோ உங்களுக்கு சிம்பிள்ஸோடையும் சேர்த்து ஒரிஜினலான சர்க்கிட்டையும் செய்து காட்டியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்துனீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு சோல்டர் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துட்டு எல்லாம் உங்களுக்கு சோல்டர் அயனை வச்சு பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ஷனை வந்து ஃபுல்லா தந்துருக்காங்க. சரிதானே? ஸோ இப்போ நீங்க ஒவ்வொரு தடவும் நீங்க எல்இடியை வந்து இது செக் பண்ணி பார்க்க போறீங்களோ, எல்இடியோ ஏதோ ஒரு சர்க்கிட்டை வந்து செக் பண்ணி பார்க்க போறீங்கன்னா ஒவ்வொரு தடவும் நம்மளால சோல்டர் பண்ணிட்டோ இல்லாட்டி வயரை ட்விஸ்ட் பண்ணிட்டோ இருக்கிறது பெரிய அறிய இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த இதை வந்து நமக்கு குறைக்கிறதுக்கு தான் இந்த பிரெட் போர்ட்ன்ற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இருக்கு லெஸ் அமௌண்ட் ஆஃப் பயர்ஸ் பாருங்க. இப்போ 2 பின்ன ஒரு கொஞ்சம் பயர் எடுத்து மிச்சம் எல்லாத்தையும் பின் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் பின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல கனெக்ஷன் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்து கொள்ளுவோம். சரிதானே? சரி, ஓகே. இந்த கனெக்ஷன் எல்லாம் பாக்குறதுக்கு இப்போ டிங்க கெட் என்ற விஷயத்துக்கு ஒரு ஸோ டிங்க கெட்ன்றது வந்து ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர். சரிதானே? ஸோ சிமுலேட்டர் என்ன சிமுலேட் பண்ணுமெண்டா, சிமுலேஷன் என்ன தெரியுமா? சிமுலேஷன்ன்றது வந்து இப்போ உங்களுக்கு ரியலா ஒரு விஷயம் வந்து உங்கள்ட்ட இல்லாட்டி அதை வந்து கம்ப்யூட்டர்ல செய்து பார்க்கறது, கம்ப்யூட்டரோ இல்லாட்டி வேற ஒரு விதமா செய்து பார்க்கறதுக்கு பேர் தான் சிமுலேஷன் சொல்லுவோம். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நம்மள்ட்ட இப்போ உங்களோட வீட்டெல்லாம் இப்போ ஓடினோ இல்லாட்டையுமே இருக்காது. ஸோ அதனாடி நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த டிங்க கெட்ன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம செய்ய போறோம். சரிதானே? ஸோ சரி, நான் ஃபர்ஸ்டா உங்களுக்கு டிங்க கிட்ட வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பிறகு ஸோ எல்லாரும் முதல் கவனிங்க, அதுக்கு பிறகு நீங்க செய்து பாருங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் உங்களோட டிங்க கிட்ட எல்லாருக்கும் இப்படி வந்ததா? எனக்கு அதை ஒரு ஷோ பண்ணுங்க. ஸோ ரியாக்ட்ல வந்து எல்லாருக்கும் ஓகேண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி இல்லை ரியாக்ட்ல ஏதாவது ரியாக்டா பண்ணிடுங்க, தம்ஸ் அப் போட்டுங்க. இப்படி வந்துட்டு இல்லாட்டி யாருக்கு பிரச்சனைண்டா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஜெஃபர்சன், ஓகே 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 ஓகே. ஸோ ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லை. சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். ஒருத்தருக்கும் எல்லாரும் தம்ஸ் சத்தம் போடுறீங்க. சரி, ஓகே ஓகே. இதுல வந்து உங்களால என்னென்ன செய்யலாம்டா, இதுல உங்களுக்கு 3D டிசைன் செய்யலாம், பிறகு நீங்க சர்க்கிட் டிசைன் பண்ணலாம், பிறகு கோடிங்கும் செய்யலாம். சரியான? ஸோ கோட் ப்ளாக்ன்றது சின்ன பிள்ளைகள் செய்யற கோடிங். சரிதானே? ஸோ இதுல வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா 3D டிசைன் செய்ய போறோம்ல, சர்க்கிட் தான் செய்ய போறோம். ஸோ எல்லா டைமும் வந்து இந்த இருக்கு இந்த இதுதான் ஹோம் பேஜ். ஸோ இதுல வந்து நீங்க ஹோம் கிளாஸ் டிசைன் கலெக்ஷன் இதாங்களா இருக்கு. இதுல எப்படி செய்யற டியூட்டோரியல்லாம் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா இப்போ வந்தோடனே ஹோம் பேஜ்ல வந்துட்டு இதுல இருந்து இருக்கு எடுத்துக்கிட்ட கிரியேட் என்ற பிளஸ் அடையாளத்தோட இருக்கு தானே, இதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம், சர்க்கிட் செய்ய போறோம். ஸோ சர்க்கிட்டை கொடுத்துட்டு சர்க்கிட்டை கொடுத்தனீங்கன்னா இந்த இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் இருக்கு. சரிதானே? இதுல உங்களுக்கு பேசிக்கான காம்போனன்ட்ஸ் வந்திருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ், எல்இடி,
புஷ் பட்டன் ஸோ சம்திங் தந்திருக்காங்க எல்லாம் சரியான. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் தான் நீங்கள் என்ன செய்யணும்ன்றா உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் இதாக தான் இருக்குது. ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ட்ராயிங் எல்லாம் செய்வீங்க தானே, பெயிண்டில் வந்து ட்ராயிங் செஞ்சுருப்பீங்க எல்லாரும் கம்ப்யூட்டரில். ஸோ அதே மாதிரி இப்போ ட்ரா பண்ணுற மாதிரி இப்போ என்ன செய்யலாம்டா, இப்போ ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒரு எல்இடி எடுத்துட்டு அதில் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண வேண்டாம் சரி. இதில் வந்து பேட்டரி எடுக்க போகிறோம்னா பேட்டரியை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண வேண்டாம் சரி. ஸோ ட்ராக் பண்ணிட்டு இப்போ காம்பனன்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். ஸோ ஒரு எல்இடியே செய்ய போகிறேன் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து இவர் நோட் வந்து என்ன இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். இவர் வந்து கேதோட் வந்து மைனஸாக இருப்பாருன்னு. ஸோ இந்த இருக்கு நம்ம டெர்மினல் கிட்ட கொண்டு போனோடனே அது காட்டுது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு காட்டுதானே. ஸோ பாசிட்டிவ்னு காட்டுதுன்னா அந்த டெர்மினல் கிட்ட வச்சு கிளிக் பண்ணிட்டு நம்ம கனெக்ட் கிளிக் பண்ண வேண்டாம், பயர் வரும் நம்மளுக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ நான் மவுஸை சும்மா தான் நாட்டிக்கொண்டிருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரீயாக எங்கே இருந்தாலும் அது அசைச்சு கொண்டு போகலாம் சரிதானே. ஸோ அசைச்சு கொண்டு போய் நான் என்ன செய்கிறேன்டா ரெஜிஸ்டரை ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ரெஜிஸ்டர் அடுத்த முனையை எடுத்து வேறு மைனஸில் சாரி மாதிரி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இவர்றது வந்து ப்ளஸில் வரும். ஸோ இவர்றது வந்து மைனஸில் கனெக்ட் பண்ணும் சரியா. ஸோ இப்போ வந்து இவர் கொஞ்சம் குளம் க்ளோஸ் ஆகி போயிருக்கு தானே. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த இருக்கு இதில் வந்து மிரர் கொடுத்தோம்னா அவர் வந்து திரும்பிடுவார் சரியா. ஸோ இவ்வளோதான். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு எல்இடி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ரியல் டைமில் வேலை செய்கிற மாதிரி செய்கிறதுக்கு நம்ம செய்யணும்னா இந்த இருக்கு பாருங்க, ஸ்டார்ட் சிமுலேஷன். இதை கொடுத்தனீங்கன்னா கனெக்ஷன் எல்லாம் சரியா எல்இடி பிளிங்க் ஆகும். பார்த்தீங்களா எல்இடி பிளிங்க் ஆகுது. ஸோ ஸ்டாப் பண்ணோம்னா சிமுலேஷன் நின்று. ஸோ இப்போ இது வந்து பிளிங்க் ஆகிக்கும் சரிதானே. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு நினைக்கிறேன் செய்து வச்ச உங்களுக்காக செய்து வச்ச 2 சர்க்கிட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறது சரியானே. ஸோ நீங்கள் அந்த லிங்கை அப்படியே ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட லேப்பில் வந்து உங்களுக்கு அப்படியே ஓப்பன் ஆகும் சரியா. ஸோ ஷேர் பண்ணுறேன், ஷேர். ஸோ நம்மளோட குரூப்பில் போட்டு விடுறேன். ஸோ நீங்கள் பிறகு ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணுறதுல எதுவும் பிரச்சனை இருக்குன்றா சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு அது அந்த லிங்க் அப்படியே உங்களுக்கு குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ லேப்பில் வாட்ஸ்அப் ஆக்சஸ் இருக்கிறார்கள், உடனே ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே போய் சிமுலேட்டர்ன்றதை கொடுத்துனீங்கன்னா எடுத்துக்கிட்டே உங்களுக்கு சிமுலேஷன் வேலை செய்யும். ஓகே, இப்போ நான் அப்போதே உங்களுக்கு ஒன்று சொன்னேன். ஸோ வாட்ஸ்அப்பில் ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு, அதை உங்களுக்கு சொல்லிட்டே போகிறேன். சரி, பிள்ளைங்களா நிப்பாட்டி உடனே கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு டேர்ம் சின்ன டேர்ம் இந்த டேர்ம் எல்லாம் கேட்குறான்னு நினைக்காம எந்த மொக்கையான டேர்மும் விளங்காம இருந்தா கேளுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்னடா சோல்டர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ சோல்டர்ண்டா நம்ம வந்து இந்த ஈயத்தால ஒட்டுவாங்க சரியானே. ஸோ எல்லா எலக்ட்ரானிக் கம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈயத்தால ஒட்டுப்பட்டிருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு தடிப்பா இருக்குல்ல, ரவுண்ட் மாதிரி. ஸோ அது என்னண்டா சோல்டர் பண்ணி இருக்கிறாங்க. ஸோ சோல்டரிங் என்னன்னு பார்த்தோம்னா சோல்டரிங் சோல்டரிங். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ஷனை வந்து ஸோ இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க. ஸோ இதான் சோல்டரிங்னு சொல்றது. இதுல வச்சு உங்களுக்கு ஈயத்தை வச்சு இது ஹீட் இதுல ஹீட் வந்து கொண்டு இருக்கும். ஸோ ஈயத்தை வச்சு உங்களுக்கு ஒட்டுவாங்க சர்க்கிட் போர்டுகள்ல. ஸோ உங்களுக்கு அந்த இருக்கு இது பெரிய சர்க்கிட்டை வந்து சும்மா ஒட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 2 கம்பிகளை கூட நம்ம சோல்டர் பண்ணி கொள்ளலாம் சரிதானே. ஸோ இது வந்து நம்மளோட 2 வயருக்கும் எல்இடிக்கும் இடையிலான அந்த கனெக்டிவிட்டியை ஷோ பண்ணி கொள்ளலாம். இது நீங்க ப்ராப்பரா
சோல்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி உங்களுக்கு சரியா இருக்கு என்ற அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போ டிங்கக்கெட்ன்ற விஷயமும் சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் சும்மா செய்து பாருங்க. ஸோ இது நான் செய்த டிசைன். ஸோ இதில் வந்து நீங்கள் சிமுலேஷன் கொடுத்தீங்களா, சிமுலேஷன் அப்படியே வரும். இதில் வந்து டிங்கர் டிசைன் இருக்கு தானே, அதை கொடுத்துனீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் கனெக்ஷனுகளை மாற்றி இது செய்கிறேன்டா அதுகளை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். ஸோ இதில் வந்து இருக்கிற டூல்ஸுகளை வந்து சில டூல்ஸுகளை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வயரையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு கம்பௌண்டோ கிளிக் பண்ண வேண்டாம். வயரை கிளிக் பண்ண வேண்டாம். இப்போ இந்த இருக்கு மேலே பச்சை கலர்ல இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கலர் மாற்றி கொள்ளலாம். என்ன கலர்னாலும் மாற்றி கொள்ளலாம். சரிதானே? ஸோ க்ரீன்ல இருக்கட்டும். ஸோ இதில் பிளாக் டெர்மினல் எப்பயும் வந்து நம்ம சாரி மைனஸ் டெர்மினல் வந்து எப்பயும் பிளாக்லேயே வச்சிருப்போம். ஸோ அதனால இதுக்கு நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளஸ் டெர்மினல் நம்ம எப்பயும் ரெட்ல வச்சுக்கொள்ளுவோம். ஸோ அதனாடி நான் ரெட்டுக்கு மாற்றிருக்கேன். ஸோ எல்இடியை நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ நம்மளுக்கு விருப்பமான கலர் வந்து இங்கே சேஞ்ச் ஆகி கொண்டு இருக்கு. சரிதானே? ஸோ விருப்பமான மாதிரி கலர்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். சரியோ? ஸோ நம்ம சிமுலேஷன் கொடுத்தோம்னா அந்தந்த கலர்கள் வேலை செய்யும். சரிதானே? சரி, ஓகே. அதே மாதிரி நம்ம ரெஜிஸ்டரையும் கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து இந்த தடைகிற ரெசிஸ்டர் பெருமானத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதை நான் 200 ஓம்ல வச்சிருக்கேன். ஸோ 2 கிலோ ஓமுக்கு மாத்துறேன். ஸோ 2 கிலோ ஓமுக்கு மாற்றினோடனே அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் மாறுது. 200 ஓமுக்கு மாற்றினேன்டா பிரைட்னஸ் கூடுது. ஸோ அதே இது நான் இப்போ பார்த்தீங்கன்னா இடையில வந்து 2 ஓமுக்கு வந்தோடனே இப்போ இது டேமேஜ் ஆகின மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன்ன்றது உங்களுக்கு அந்த சென்சார்ஸ் அண்ட் கம்பௌண்ட் வரக்குள்ள சொல்லிட்டு திரும்ப வந்து சொல்றேன். சரிதானே? சரி, ஓகே. இதுல ஓகே தானே எல்லாருக்கும்? யாருக்கும் இதுல டவுட் இருக்கா? இந்த டிங்கக்கெட் யூஸ் பண்றதுலயோ இல்லாட்டி அந்த டிங்கக்கெட் யூஸ் பண்றதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? யாருக்கும் பிரச்சனை இருந்தா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, சரி. ஒருத்தருக்கும் பிரச்சனை இல்லைண்டா நம்ம பிரெட் போர்டு என்னன்ற பார்ப்போம். சரிதானே? ஸோ இந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரெட் போர்டு என்னன்னு பார்ப்போம். சரி, மாற்றிட்டு ஸோ இவரில் வந்து நான் ஒரு இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா இந்த இருக்கு பிரெட் போர்ட் ஸ்மால். ஸோ ஸ்மால் பிரெட் போர்ட் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இதில் பெரிய சைஸ் பிரெட் போர்டும் இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து சர்ச் பாரில் வந்து பிரெட் போர்ட் என்று டைப் பண்ணோம்னா வரும். இருக்கு 2 சைஸ்ல இருக்கு. இது பெரிய சைஸ், சின்ன சைஸ். கொஞ்சம் டேட்டா கனெக்ஷன் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக் அடிக்குது. ஓகே, ஓகே. இதுல வந்து 2 சைஸ்ல இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிறது பெருசு, இது வந்து சின்ன. ஓகே, பெருசு சின்ன சொல்லிட்டு பெருசுக்கு வரேன். சரிதானே? ஸோ ரெண்டுலேயும் அளவு தான் வித்தியாசமே தவிர ரெண்டுமே ஒன்றுதான். சரிதானே? ஓகே. இப்போ இதுல பாத்துனீங்கன்னா இதுல கனெக்ஷன் எப்படி போகும்டா இந்த இருக்குதானே இந்த பிளஸ் இருக்கிறதுல இவ்விடத்துக்கிட்ட நீங்க எங்கேயாவது ஒரு இடத்த பின் பண்ணனீங்கன்னா இது ஃபுல்லாவே என்னவா இருக்கும் அந்த பாயிண்டா தான் இருக்கு. உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன்னா ஒரு 9 வோல்டேஜ் பேட்டரி எடுக்கேன். சரியா? 9 வோல்டேஜ் பேட்டரி எடுக்கேன். ஸோ 9 வோல்டேஜ் பேட்டரி எடுத்து ப்ளஸ்ஸை கொண்டு இதில் வந்து பின் பண்ணுறோம். ஸோ இது நம்ம பின் பண்ணுறதுக்கு நம்ம ஜம்பர் வயர்ன்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரைடே வந்து ஜம்பர் வயரில் இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு அதை எப்படி பின் பண்ணுறது சொல்ல அதில் மேல் ஃபீமேல் வந்து 2 டைப்ல இருக்கும். ஸோ மேல் டு மேல், ஃபீமேல்
டு ஃபீமேல், ஃபீமேல் டு மேல் என்று 3 கேட்டகரியில இருக்கும். ஸோ நம்ம இது நம்மளுடைய இஷ்டத்துக்கு பின் பண்ண வேண்டாம் சரி. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே இப்போ இது ரெண்டுக்கும் இடையில நீங்க எங்க பின் பண்ணி எடுத்தீங்க என்றாலும் இது ரெண்டுக்கும் இடையில உங்களுக்கு அந்த 9 வோல்டேஜ் கிடைச்சு கொண்டே இருக்கு. ஸோ இது எப்படி என்றா இப்ப நான் ஏற்கனவே செய்த அதே சேர்க்கிட்ட செய்யறது பாருங்க. கேதர் இணைச்சிட்டு அனோட்டுக்கு பிளஸ் கேதோட்டுக்கு மைனஸ். ஸோ இப்போ பார்த்துட்டீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ஆள் பார்த்தாருன்னா பேட்டரிக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இன்டர்னலாக வந்து கனெக்ஷன் இருக்கு. ஸோ இதில் இந்த சாஃப்ட்வேரையும் உங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா. இப்போ இதில் நான் ப்ளஸரை கொண்டு போனோடனே அவ்வளவுமே ஒரு கனெக்டாக காட்டுது. என்னடா இன்டர்னலாக அதுக்குள்ள கனெக்ஷன் இருக்கு. சரிதானே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து எப்படி இருக்க மாட்டேன் இப்படி இந்த கிடையே நிலைக்குத்த இருக்கு. இப்படி இந்த நம்பர் நம்பர் 1ல வந்து இவ்வளவு ஒரே கனெக்ஷன்ல இருக்கு. நம்பர் 2ல ஒரே கனெக்ஷன்ல இருக்கு. ஓகேவா. சரி ஓகே. இப்போ இது வந்து நான் இது இல்ல லோட் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ இது நான் என்ன செய்ய போறேன்டா ஒரு 3 எல்இடி இருக்கு. சரியான. ஸோ 3 எல்இடி எடுத்துட்டு நான் கலரை மாத்து கிரீன் அந்த கலரை மாத்திட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா ஸோ இதுகளை டிலீட் பண்ணிவிடுறேன். சரிதானே. ஸோ டிலீட் ஆப்ஷன் நீங்க இந்த இருக்கு இதுல வந்து டிலீட் கொடுத்தீங்கன்னா இந்த வயர் வந்து டிலீட் ஆயிடும். சரிதானே. ஸோ நான் இப்போ என்ன செய்ய போறேன்டா இவரை சும்மா எடுத்துட்டு பின் பண்றேன். நம்ம எங்கேயாவது பிடிச்ச மாதிரி பின் பண்ணலாம். சரிதானே. ஸோ இப்படிதான் பின் பண்ணணும். வேற வேற நம்பர்லாம் பின் பண்ணணும். ஸோ இப்படி பின் பண்ணோம்னா பிள்ளை இப்படி பின் பண்ணோம்னா பிள்ளை இப்படி பின் பண்ணோம்னா இது ரெண்டு பின் அது ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆகுனா இதுல கனெக்ஷன் இருக்காது. ஸோ இப்படி பின் பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன செய்யறேன்னா இப்படி வைக்கேன். ஸோ இப்படி வச்சாலே இதுல என்னன்னா ஆட்டோமேட்டிக்காவே இது பின் ஆயிட்டு அர்த்தம். சரிதானே. ஸோ நான் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. இப்போ இதுல வந்து இது இந்த பின்னுக்குள்ளேயும் இது இந்த பின்னுக்குள்ளேயும் வந்து செட் ஆகிட்டு. சரிதானே. ஸோ அடுத்ததை வந்து நான் என்ன செய்ய போறேன் தொடராக இணைக்க போறேன். ஸோ தொடராக இணைக்கிறதுக்காக நான் என்ன செய்ய போறேன்டா என்ன செய்யணும் இவ்விடத்துல பின் பண்ணணும். ஏன்னா ஸோ இவ்விடத்துல பின் பண்ணிடலான்னு கேட்டா பின் பண்ணிடலாது. ஏன்னா இது ரெண்டுக்கு இடையில கனெக்ஷன் இல்லை. ஸோ கனெக்டிவிட்டி இருக்காது. சரிதானே. ஸோ நான் உங்களுக்கு எப்படியே செய்து காட்டுறேன். கனெக்ஷன் தான் நம்மளுக்கு உண்மையாக விளங்கணும். ஸோ நம்ம எப்பயும் எல்இடி யூஸ் பண்ணக்குள்ள தடை யூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஏன் நம்ம தடை யூஸ் பண்றோம்னு சொல்றோம். ஸோ இதுல நான் இவங்களோட வயரை நான் மாத்தாம என்ன செய்யறேன்னா இவர்ல இருந்து ஒரு வயர் எடுத்து ஜம்ப் பண்ணி விடுறேன். ஸோ இவர் மைனஸுக்கு போவாரு. இவர்ல இருந்து ஒரு வயரை வந்து ஜம்ப் பண்ணி விடுறேன் பிளஸுக்கு போவாரு. இப்போ சிமுலேட் கொடுத்து பார்ப்போம். ஓகே வேலை செய்யாது. ஏன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கனெக்ஷன் இல்லை. சரிதானே. ஸோ அதனாடி தான் நான் என்ன செய்யறேன்டா ஸோ ரெண்டு விதமாக செய்யலாம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் ஒரு குட்டி வயரை தொடுத்து நான் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுலையும் இதுல இருந்து ஒரு வேற கனெக்ட் எடுத்து ஸோ என்னோட சிமுலேஷன்ல இருக்கக்குள்ள வந்து எடிட் பண்ணிடாது. ஸோ சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இவரை கொண்டு இவரோட கனெக்ட் பண்ணி இவரை கொண்டு இவரோட கனெக்ட் பண்ணி இது சின்ன ஒரு பின் மாதிரி நம்ம குத்தி விடலாம். சரிதானே. ஸோ அந்த பின் மாதிரி இருக்கும். ஸோ குத்தி விடலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இப்போ அவங்கள அவ்வளோ இருக்கு கனெக்ஷன் வந்துட்டு. சரிதானே. இதுக்குள்ள வந்து உங்களுக்கு என்ன கனெக்ஷன் வந்துட்டு. ஸோ இதான் உங்களுக்கு என்ன இருக்க போகுது பிரெட் போர்டோ யூஸ் இருக்க போகுது. ஸோ ஒரு ஒரு சோல்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈயத்தை பேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம் ஒரு டெஸ்டிங் மாடலுக்கு வந்து நம்ம பிரெட் போர்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்துட்டு அவரை ஃபிக்ஸ் பண்ணி விட்ட வேண்டாம். இனி நம்மளுக்கு தேவையான மாதிரி சைக்கிட்டேலாம் அமைச்சு கொண்டு போக வேண்டியதுதான். சரிதானே. ஸோ நம்ம இந்த குட்டி வயருக்கு தானே இந்த குட்டி வயர் இல்லாமலே நம்ம கனெக்ட் பண்ணலாம். எப்படி இவரை தூக்கி ஸ்டாப் சிமுலேஷன் கொடுத்துட்டு இவரை டிலீட் பண்றேன்.
இவரையும் delete பண்றேன். ஸோ இவர் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், இவர லைன்ல இவர லைனோட ஒரு இடத்த பின் பண்ணணும். 40 நிமிஷத்து 10 நிமிஷத்துல மீட்டிங் எண்ட் ஆயிரும். திரும்ப இதே லிங்க்ல வந்து ஜாயின் ஆகுங்க. சரியா? தொடரா வாரத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அடுத்தது வந்து இப்ப இவர் தொடர்ல இருக்காரு, இப்ப இவர் தொடர்ல இருக்காரு. இப்ப வந்து நான் என்ன செய்ய போறேன்னா, இவரை கிளிக் பண்ணி இங்க போறேன். சரியா? ஸோ இப்போ சிமுலேட் பண்ணோம்னா எல்லாம் லைக் பண்ணுவாங்க. சரிதானே? ஓகே தானே? ஸோ இதுக்குள்ள நம்மளுக்கு கனெக்டிவிட்டி வந்துச்சு. ஸோ நம்மள்ட்ட வயர் குறைவா இருக்குன்னா இப்படி பக்கத்தில் பக்கத்துல செய்யலாம். இல்லாட்டி நம்மளுக்கு வயர் போதுமான அளவு கூட தான் இருக்குன்னா நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி டிசைனை போட்டு போடலாம். சரிதானே? ஸோ அது நம்மளை பொறுத்தது. ஸோ இதுதான் பிரெட் போர்ட்ல தொழிற்பாடா இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த பிரெட் போர்ட்ல யாருக்கும் பிரெட் போர்ட் யூஸ் பண்றதுல யாருக்கும் டவுட்டுகள் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கைகளை உயர்த்தலாம். ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே செய்து வச்ச இந்த ஒரு டிசைன் வந்து செய்யறேன், உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுறேன். ஸோ இது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்க, chatல சொல்லுங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். ஸோ குரூப்ல போட்டிருக்கேன், நீங்க லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, நீங்களும் ட்ரா பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஓகே. ஒருத்தருக்கும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம ஸ்லைடுக்குள்ள போவோம். ஸோ இப்போ இது ஏன் நான் இப்போ இதை சொல்றேன்னா, கட்டாயம் நம்மளுக்கு எல்லா கனெக்ஷனையும் ஆர்டினோக்குரிய எல்லா கனெக்ஷனையும் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பிரெட் போர்டை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ற நாடி நீங்க பிரெட் போர்டுற கனெக்ஷன் எப்படி இருக்குன்றது நீங்க தெரிஞ்சு கொள்ளதான் வேணும். ஸோ கட்டாயம் அதில் எதுவும் டவுட்னா கேளுங்க. வெள்ளிக்கிழமை நம்ம இதை ரியல் டைம்ல பார்ப்போம். ஓகே. ரெஜிஸ்டர் கலர் கோட் ஏற்கனவே படிச்சிருக்கேன், இப்போ என்னத்துக்கு திரும்ப சொல்லி தரேன்னுட்டா இது நம்மளுக்கு கட்டாயம் ரெஜிஸ்டர் என்ற விஷயம் கட்டாயம் தேவை. இந்த எல்இடிக்கு வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் வேணும். ஸோ எல்இடி சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு ஃபர்ஸ்டா. ஸோ நீங்க எல்இடி வந்து மேக்சிமம் தனக்குள்ள வந்து எடுத்துக்கொள்ற கரண்ட் வந்து 20 mA. ஸோ 20 mA விட கூட போயிச்சுன்னா எல்இடி என்ன செய்யணும்னா பேர்ன் ஆகிடும். ஸோ அதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செய்யறோம்னா எல்இடியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வேண்டி நம்ம தடையை போடுறோம். சரி. ஸோ இப்போ நான் திரும்ப வந்து உங்களுக்கு அந்த டிங்கர் வந்து உங்களுக்கு அந்த தடையிட பெருமானத்தை மாற்றி செய்து காட்டுறேன். உங்களுக்கு பாருங்க, அப்போ உங்களுக்கு வடிவா விளங்கும். ஸோ இப்போ இதுல தடையில பெருமானத்தை பாருங்க. ஸோ தடையில பெருமானத்தை நான் ஒரு ரூபமா மாற்றணும்னு இப்போ இது டேமேஜ் ஆன மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுல நான் கேசரை கொண்டு வந்து வச்ச உடனே அப்படியா சொல்றாங்க பாருங்க, இதுல கரண்ட் த்ரூ த எல்இடி இஸ் 139 mA while absolute maximum is 20 mA.
ஸோ அதுக்குள்ள ஒரு எல்இடி தாங்கக்கூடிய மேக்சிமம் கரண்ட் வந்து 20 மில்லி ஆம்பியர் தான். அதை விட கூட போச்சுன்னா அது பேர்ன் ஆகிடும். ஸோ அதனாடி தானே போய் இந்த சர்க்கிட்ல வந்து மொத்தமா ஒரு கரண்ட் அளவு கூடன நாடி. ஸோ 9 வோல்டேஜ் நம்ம போட்டிருக்கோம். தடைய வந்து ஆஹ், ஒரு ஆம்பியரா மாத்திருக்கோம். ஸோ இவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் குறிப்பிட்ட தடைகள் இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற தடை வந்து ஆஹ், சரியான குறைவாக தான் இருக்க போகுதுன்னு. ஸோ எல்இடின்னு சொல்லக்கூட அவங்களுக்கு தடை கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது. ஸோ 10 பார்த்தாலும் நமக்கு ஆஹ், so மொத்த தடைய சும்மா ஒரு பெருமானத்தை போட்டு கணக்கு போட்டு பாருங்களேன். ஸோ இதுல போற கேரன் வந்து இவ்வளவு. ஸோ மொத்த தடை எவ்வளவு இருக்க போகுது. ஸோ தொடரா போட்டிருக்கேன். ஸோ மொத்த தடை வந்து உங்களுக்கு 9 × 0.139 இருக்க போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன பெருமானம். பெருமானம் உங்களுக்கு 60 64 ஓம் கிட்ட வருது. ஸோ 64 ஓம் ஒரு ஓம் போச்சுன்னா மிச்சம் இது ரெஜிஸ்டர் வரப்போகுது. ஸோ அவங்களது தங்களுக்குள்ள பிரித்து கொள்ளுவாங்க. 21 வரணும்னு நினைக்கிறேன். 63 21 வருது போல தடை இருக்கு. ஸோ நம்ம இவரைத்தான் கூட்ட கூட்ட நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்றா இவர் வந்து நம்ம எல்இடியை ப்ரொடக்ட் பண்ண போறாரு. ஸோ இப்போ நான் இதை 10 மாத்தக்குள்ள பாருங்க இதுல வியப்புக்குறி வருது. ஸோ இந்த வியப்புக்குறி கிட்ட நான் கொண்டு வரணுண்டா எல்இடி கிட்டே கொண்டு வரணும்டா இப்ப சொல்றாங்க பாருங்க கரண்ட் த்ரூ த எல்இடி இஸ் 98.5 mA while recommend maximum is 20 mA. The usable lifetime of the LED may be reduced. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இப்போ இதுல பிரச்சனை இல்லை. எல்இடி உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இப்போ கரண்ட் கூட போற நாடி இவர லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சிடும். லைஃப் டைம் வந்து குறைஞ்சிடும். ஸோ சில எல்இடி எல்லாம் பார்த்துனீங்கன்னா கூட கரண்ட் போச்சுன்னா என்ன செய்யும்ன்றா இதுல வந்து உங்களுக்கு அவர் டக்குன்னு பழுதா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நீங்க அந்த வியப்புக்குறியெல்லாம் வரக்குள்ள இவரத்துக்கிட்ட அவர் கேசரை கொண்டு வந்து நீங்க சொல்லுவார் என்ன பிரச்சனைன்றது. சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பெருமானங்களை தடையிட பெருமானங்களை மாத்தி கொண்டு போனீங்கன்னா அது ஒழுங்கா வரும். ஸோ 100க்கும் பிரச்சனையை காட்டுது. ஸோ 200 போடும். ஸோ 200க்கு ஒரு ஒரு மார்க்கும் வரல. ஸோ 200 அளவான தடையா இருக்கு. சரியா? ஸோ நம்ம அதுக்கு மேல என்ன தடையும் போட்டுக்கொள்ளலாம். 200 300 போடலாம், 400 போடலாம், 500 போடலாம், 600 போடலாம். ஸோ நம்ம விரும்பின பெருமானங்களை போட்டுக்கொண்டே போகலாம். சரிதானே? ஓகே, இப்ப நம்ம வருவோம் கலக்கோட்டுக்கு வருவோம். ஓகே, எல்இடி கலர் கோட் நம்ம ஏன் கட்டாயம் பார்க்கணும்னா சாரி எல்இடியில் ரெசிஸ்டர் கலர் கோடுன்னு பார்க்கணும்னா நம்ம எல்இடியை காப்பாற்றுறதுக்கு தான். ஸோ நம்மளுக்கு தடை பெருமானம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அது உரிய அளவு தடையை நம்ம போட்டுக்கொள்ளலாம். சரிதானே? ஸோ தடையெல்லாம் உங்களுக்கு நம்மளை அளந்து பார்க்கறதுக்கு எல்இடி எல்லாம் எரியறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு அவங்களுக்குரிய கரண்ட் நம்ம அனுப்பணும். என்ன ஸோ அப்படி அனுப்பக்குள்ள ஓகே ஓகே ஏனென்றா பிளிங்க்ன்றது பத்தி பத்தி நூறுறது. ஸோ நான் பிளிங்க் மீன் பண்ணது எல்லாமே வந்து லைட் தொடர்ந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது தான் பிளிங்க் என்று சொன்னேன். ஸோ மாறி சொல்லிட்டேன். ஸோ இனி சொல்லக்குள்ள சரியா சொல்றேன். ஸோ எல்இடி பிளிங்க்ன்றது வந்து என்ன சொல்றது விட்டு விட்டு ஒரு நேர இடைவெளியில வந்து விட்டு விட்டு ஆஃப் ஒன் மாறி மாறி வரதுதான் பிளிங்க். ஸோ நம்ம பார்த்து யூஸ் பண்ண டேர்ம் வந்து இப்போ ஸோ அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ கலர் கோட் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. ஏல படிச்சிருக்கீங்களா?
சரி. இப்ப கலர் கோட் வந்து என்ன சொல்றது, ஒரு ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல இந்த 3 கோடு இருக்கும்ன்ற உங்களுக்கு தெரியும் நீளத்தோட. அந்த ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு இது என்ன பெருமானம் இருக்கும். அதை கோட் பண்ணி சேவ் பண்ணிட்டு ஒரு தடவை இது மியூட் பண்ணி தெரியுங்க. ஓகே. சரி, இப்ப வந்து பார்த்தோம்னா ரெஜிஸ்டர் கலர் கோட் நமக்கு இந்த 4 பேண்ட் இருக்கிறது, அதாவது 4 கலர் இருக்கிறது மட்டும் போதும், மற்றது நமக்கு தேவையில்லை. ஆனா மற்ற கலர் இருக்கிறதுலயும் நம்ம ரெஜிஸ்டர் எப்படி பாக்குறதை பார்ப்போம். ஏன்னா சில கம்பெனிஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்வோம்னா அதையும் பார்த்துதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் செய்வோம், பார்ப்போம். சரிதானே? ஸோ 5 பேண்ட் இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாய் செய்வோம். 4 6 பேண்ட் இருக்கிறதுகள் கொஞ்சம் வித்தியாசமா செய்வோம். சரிதானே? ஸோ நீங்க வந்து நார்மலா வந்து 4 பேண்ட் இருக்கிறதையே நீங்க பாத்துனீங்கன்னா சரி. சரியானே? ஸோ இதுல வந்து எப்படி வைக்கிறன்றதை நீங்க பாக்கணும். அதாவது இப்ப இதுல வந்து சிவப்பு, இந்த இதுல பாத்துனீங்கன்னா இதுல வந்து சிவப்பை வந்து முன்னுக்கு வச்சிருக்காங்க, மற்ற கலரையும் சில பின்னுக்கு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அதை எப்படி முடிவு எடுக்கணும்னா இந்த கலர்ல இருந்து தான் நீங்க முடிவு எடுக்கணும். சரிதானே? இந்த கோல்டு சில்வர் அந்த கலர் இருக்கிறது வந்து எப்பயுமே வந்து தொங்கல்ல இருக்கிற மாதிரி தான் வரும். சரிதானே? ஸோ அது என்னன்னா டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய என்னன்னா, இப்ப சாப்பாட்டு பேக்கெட்டுகள்ல வாங்கினீங்கன்னா அந்த ஒரு 100 கிராம் பேக்கெட் பேக் பண்ணது வாங்கியிருந்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு பிளஸோ மைனஸ் 5 கிராம் வந்து சில விட போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிளஸோ மைனஸ் 5 கிராம் என்னத்துக்கு போட்டிருக்காங்க? So, நீங்க அஹ், இந்த பேக்கெட்ல இருக்கிற வெயிட் வந்து 100 கிராம் சரியா இருக்குமென்று சொல்லிடாது. அந்த மேனுஃபேக்சர்ல தயாரிப்பு தயாரிக்கக்குள்ள வந்து ஏதாவது பிழை ஏற்பட்டு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 100ல இருந்து 5 கிராம் குறைய இருக்கலாம், இல்லாட்டி 5 கிராம் கூட இருக்கலாம் என்ற மாதிரி தான் அந்த விளக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸோ மைனஸ் 5 பிளஸோ மைனஸ் 10. ஸோ ப்ரௌன் பிரெட்ன்றதும் இருக்கு. ஸோ ப்ரௌன் பிரெட் இருக்கிறத நம்ம பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ கோல்டும் சில்வரும் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 5% 10%ல இருக்கு. ஸோ இது என்ன அர்த்தம்னா, நீங்க ஒரு தடையை எடுக்கீங்க, அதுல இப்ப தடை பெருமானம் வந்து 300 எடுத்தோம்னா, இப்ப கோல்ட் கலர் இருக்குமெண்டா அவர விளக்கம் என்னன்னா அந்த 300ல 5% எவ்வளவு? 15. ஸோ 15 ஓம் வந்து கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம். ஸோ அந்த தடை பெருமானம் வந்து சரியா 300 இருக்காது என்றதை தான் இந்த இந்த கடைசி கலர் கோட் வந்து சொல்லுது. சரிதானே? ஸோ அதை நம்ம கடைசியில வச்சிடணும். சரியா? ஸோ இவர் கடைசியில வர மாதிரி மற்றது முன்னுக்கு வர மாதிரி நம்ம அஹ், அஹ், தடைய தடைய பிடிச்சிட்டு இனி ஒவ்வொரு கலரைக்கும் உரிய நம்பர் தருவாங்க. இது வந்து நீங்க பாடமாக்குறது இல்லை. இது வந்து என்ன செய்யலாம், இது கூகுள்ல நீங்க அந்த டைம்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா சரி. ஸோ கருப்புக்கு 0, ப்ரௌனுக்கு 1 அப்படின்னு போய் கொண்டிருக்காங்க. ஸோ இந்த தடையை பார்த்துட்டீங்கன்னா ரெட், பிறகு பர்பிள், பிறகு ஆரஞ்சு. ஆரஞ்சு கொஞ்சம் வித்தியாசமான கலர் இருக்கு. ஸோ ஆரஞ்சு வந்து தந்திருக்காங்க. ஸோ இது என்ன பரிமாணமா இருக்கு? முதலாவது டிஜிட்டை அப்படியே போடுவீங்க. சரிதானே? ஸோ முதலாவது டிஜிட்டை வந்து அப்படியே எழுதுவீங்க. முதலாவது டிஜிட் என்ன? 2. ஸோ ரெண்டாவது 2 தான் அப்படி எழுதுவீங்க. ரெண்டாவது அதையும் அதுக்குரிய பரிமாணத்தை அப்படி எழுதுவீங்க. பர்பிளுக்குரிய பரிமாணம் என்ன? 7. ஸோ 7 அப்படி எழுதுவீங்க. சரி, இந்த பேர்பிள்ன்றதுலாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா உண்மையாவே அந்த நீங்க பேர்பிள் வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. சரிதானே? அடுத்தது வந்து ஒரேஞ்ச். ஸோ ஒரேஞ்சும் சரியா ஒரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரேஞ்சுக்குரிய பெருமானம் வந்து என்னது? 3. ஸோ கடைசி டிஜிட் வந்து எப்படி செய்யணும்னா 10 அடுக்கா நீங்க போடணும். அதாவது இது முதலாவது டிஜிட்டையும் ரெண்டாவது டிஜிட்டையும் அப்படியே போட்டுட்டு கடைசி டிஜிட்டை வந்து 10 அடுக்குல கொண்டே போடணும். 10 3. ஏன்? ஒரேஞ்சுக்குரிய பெருமானம் 3. ஸோ 10 3 27 கிலோ. அப்ப அதுக்குரிய பெருமானத்தை இந்த போட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் போட்டு. சரிதானே? ஸோ இதுலயும் அப்படித்தான். ஆனா இதுல வந்து 4 பேண்ட். இதுல என்ன செய்யணும்னா முதல் நாளையும் வந்து அதே டிஜிட்டா போட்டுட்டு கடைசியில இருக்கிறத வந்து நம்ம என்ன செய்வோம்டா கடைசிய வந்து 10 அடுக்கா போடுவோம். சரிதானே? ஸோ இதான் இவர் இந்த
ஃபோர் பேண்டுக்கும் 5 பேண்ட் 6 பேண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் சரிதானே. ஓகே இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா பார்ப்போமே. இப்போ இதில் வந்து முதலாவது வந்து என்னது ப்ரௌன் இருக்கு. ஸோ ப்ரௌனுக்குரிய பெருமானம் வந்து 1. அடுத்தது வந்து க்ரீனுக்குரியது 5. அடுத்தது வந்து பிளாக்குக்குரியது 0. ரெட்டுக்குரியது 10 2. ஸோ 10 2. ஸோ எத்தனை? ஸோ 15 கிலோ ஓமா வரப்போகுது சரிதானே. ஓகே ஸோ இதுல அப்படியே ஒரு பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன நீங்க இதை மட்டும் விலங்கெடுத்துனீங்கன்னா இதை மட்டும் எங்கேயாவது பார்த்துனீங்கன்னா சரி. மற்றதுகள் வந்து இந்த என்ன முதல் 2 டிஜிட்டும் வந்து உங்களுக்கு அந்த கலருக்குரிய பெருமானத்தை அப்படியே போடுறதாகவும் கடைசி டிஜிட் மட்டும் இந்த கடைசி கலர் மட்டும் உங்களுக்கு 10 அடுக்கா வாரது மாதிரியும் இருக்கும்ன்றத நீங்க விளங்கி சரி சரி. ஸோ இப்போ நம்ம டிங்கெட்ல பார்த்தோம்னா ஸோ டிங்கெட்ல நீங்க இந்த நான் தடைய மாத்தக்குள்ள பாத்தீங்களோ தெரியல. தடைய மாத்தக்குள்ள அந்த கலரும் மாறி இருக்கு. திரும்ப ஒருக்கா செய்து காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுல பாருங்க இந்த இருக்கு பாருங்க. இதுல பேன் மாறி இருக்கு. 600 ஓமுக்கு ஏற்ற மாதிரி பேன் மாறி இருக்கு. இப்போ பாப்போம். இப்போ ஒரு 100 ஓம். ஸோ 100 ஓமுக்குரிய கலர் கோட் என்ன இருக்கும்? ஸோ இவரை நம்ம சிமுலேஷன்ல நிப்பாட்டி விடுவோம். ஸோ சிமுலேஷனை நிப்பாட்டிட்டு ஸோ இந்த தடையை பார்த்து கொள்ளுங்க. ஜூம் பண்ணலாம். ஓகே ஜூம் பண்ணலாம். ஸோ இந்த தடையை பார்த்தோம்னா சரி 100க்கு என்ன சொல்லி என்ன வந்திருக்கு? ப்ரௌன் பிளாக் ப்ரௌன். ஸோ சரி 100க்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் கோட்டிருக்கான்னு பார்ப்போம். ஸோ நம்மளோட ப்ரெசன்டேஷன்ல 100 வரணும் என்ன கலர் கோட்டிருக்கணும் இருந்திருக்கணும்? முதலாவது ப்ரௌன் இருந்திருக்கணும். அடுத்தது பிளாக் இருந்திருக்கணும். அடுத்தது 11 இருந்திருக்கணும் என்ன. ஸோ பார்த்தீங்கன்னா 100 சரிதானே. ப்ரௌன் பிளாக் ப்ரௌன் ஓகே தானே. அடுத்தது வேற கலர் வேற பெருமானம் போடுவோம். எத்தனை? ஒரு 560 போடுவோம். ஸோ 560க்கு 5க்கு பச்சையும் 6க்கு நீளமும் மற்றதுக்கு 0 வந்துருக்கு. இப்ப நான் இதை கிலோ ஒன்று மாத்தணும்டா கிலோ என்னது பின்னாடி சைவரை மாத்தணும்டா அர்த்தம். ஸோ கடைசி பேண்ட் கடைசி இது மட்டும் மாறும். ஸோ இப்போ கிலோ ஒன்று சொல்லக்குள்ள இப்போ எத்தனை வந்திருக்கு? இதுல 3 இதுல 1. ஸோ 4 சைவர் 5 பச்சைக்கு 5 நீளத்துக்கு 6 மற்றது வந்து 10 4 ரெண்டு வரும். ஸோ பாப்பம் இருக்கா? ஸோ எத்தனை பெருமானம் வந்து 560 கிலோ ஓம். ஸோ 560 கிலோ ஓம்னு சொல்லக்குள்ள கிரீன் ப்ளூ அடுத்தது 14 ஜெலோ சரிதானே. ஸோ அதுக்கு இது மேலே கலர் மாதிரி இருக்கு சரிதானே. ஸோ இதுதான் இந்த சிமுலேஷன்ன்றதுல வந்து இருக்கிற ஒரு நன்மை வந்து இதுதான். ஸோ நீங்க வந்து என்ன மாற்றம் செய்தாலும் உண்மையா எப்படி இருக்குமோ அதை அப்படியே இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ளும் சரிதானே. ஸோ நிறைய சிமுலேஷன் சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. இது வந்து எங்களோட யூனிவர்சிட்டியில சொல்லி தந்த இதுதான் டிங்கெட்ன்றது. ஸோ வேற வேற இதுகளும் இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் தான் இருக்கும். ஸோ இது விளங்கிச்சேன்டா உங்களுக்கு இதை வச்சுக்கொண்டு நீங்க மற்ற இதுகள் இது செஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்போ சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சாலுக்கு மற்ற ஃபோன்களும் யூஸ் பண்ற கஷ்டமா இருக்கும். இதுல தானே என்ன ஐபோனுக்கு மாறினா கொஞ்சம் பழைய கஷ்டமா இருக்கும். ஸோ எனக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வேற வேற சாஃப்ட்வேர்கள் ஹேண்டில் பண்ணக்குள்ள வந்து என்ன சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கு சரிதானே. ஸோ இதுதான் இப்படிதான் பேசிக்கா எல்லாமே இருக்கு சரிதானே. ஓகே இப்ப நம்ம தொடர்ந்து ஸ்லைடுக்குள்ள போனோம்னா அடுத்தது ஓகே கலர்கோட்ல யாருக்கும் டவுட் இருக்கா? கலர்கோட்ல யாருக்கும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஸோ இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன் இந்த தடை என்ற விஷயம் நம்ம கருத்தில் கொள்ளணும்னா நம்மளுக்கு இந்த நம்மளோட ஓடினோக்குரிய டிவைஸ் எல்லாமே வந்து ஒரு 5 வோல்டேஜ்ல இருந்து 3 வோல்டேஜுக்குள்ளதான் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ அதை விட கூட வோல்டேஜ் வந்துச்சுன்னா நம்மளோட
காம்போனன்ட்ஸுகள் வந்து என்ன சொல்ற பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ விலை குறைஞ்ச சாமான்கள் பிரச்சனை இல்லை. ஸோ சில சென்சார்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கு, பிறகு 10,000 20,000 எல்லாம் சில சென்சார்கள் விலை கூட போகும். கேமரா சென்சார்கள் எடுக்க போனோம்னா அதுகள் எல்லாம் சரியான விலை போகும். ஸோ அதுகள் எல்லாம் நம்ம அநியாயமா வோல்டேஜ் கூட கொடுத்து பத்த வைக்கிற மாதிரி செய்யக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், அவரை போடுறதுக்கு முதல் அந்த 5 வோல்டேஜ் வருதான்றதை பார்க்கணும். அப்படி 5 வோல்டேஜ் வரலாட்டி உரிய தடையை போட்டு நம்ம அவரை பாதுகாக்கணும். சரிதானே? நம்ம எல்இடியை பாதுகாத்த மாதிரி. சரியா? தடைன்றது மிக முக்கியமான ஒரு ஆள். சரியா? ஸோ இதுலயே நான் வேணும்னா உங்களுக்கு வோல்டேஜும் அளந்து காட்டணும், அளந்து காட்டணும். சரி, நான் ஓடினோ செய்து காட்டக்குள்ள உங்களுக்கு வோல்டேஜும் அளந்து காட்டுறேன். சரிதானே? சரி, ஓகே, நம்ம ஓடினோக்கு வருவோம். சரிதானே? ஸோ ஓடினோண்டு சொல்லி தருவாங்க, யாரோட ஓடினாங்களோ இல்லையான்ற மாதிரி சில இருக்கு. ஸோ ஓடினோன்றது வந்து என்னன்னா அது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் என்னன்னா அதுல வந்து ஒரு நீங்க இப்படி யோசிச்சு கொள்ளுங்க. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தெரியும் தானே? ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து என்னென்ன இருக்கும், சிபியு இருக்கும், மானிட்டர் இருக்கும், கீபோர்ட் இருக்கும், மவுஸ் இருக்கும் என்ன. ஸோ இப்போ இதுல வந்து உங்களுக்கு இந்த சிபியு தனியே இருந்தாலும் உங்களால வந்து வேலை செய்ய இயலாது, மானிட்டர் தனியே இருந்தாலும் வேலை செய்ய இயலாது, கீபோர்ட் கீபோர்ட் மவுஸ் தனியே இருந்தாலும் உங்களால வேலை செய்யலாது. அவ்வளவு செட்டா இருந்தா தான் உங்களுக்கு வேலை செய்யலாம். ஏன்னா இப்ப ஏன் இப்ப சம்மந்தமே இல்லாம கம்ப்யூட்டரை கயத்தினான்டா, இப்ப இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற இந்த சிபியு பக்கத்துல வைப்போம்ல பெட்டி, அந்த பெட்டி மாதிரி தான் இந்த ஓடினோ. சரிதானே? இந்த ஓடினோ என்ன செய்யும்னா நம்ம இப்ப கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர்களை போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம என்ன செஞ்சுடலாம். கம்ப்யூட்டர் ஒவ்வொரு ஆக்களோட கம்ப்யூட்டரும் ஒரே எல்லாரோட கம்ப்யூட்டரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் இல்லை. ஒரு ஆள்ற கம்ப்யூட்டர் ஒரே ஒரு மாதிரி இருக்கும். ரெக்கார்டிங் போய் கொண்டிருக்கு தானே? யாராவது எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க, ரெக்கார்டிங் போய் கொண்டிருக்காண்டு. ஓகே ஓகே. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்தோம்னா அந்த சிபியூ இல்ல எல்லாரோட கம்ப்யூட்டரும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன் ஒரு ஆள் வந்து கேம் விளையாடுறதுக்கு போட்டுருக்கலாம், ஒரு ஆள் வந்து மைக்ரோசாஃப்ட் இது யூஸ் பண்றதுக்கு போட்டுக்கொள்ளலாம். ஆனா எல்லாரும் லேப்டும் பார்த்தா என்ன பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, லேப்டாப் பிசியோ பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள யூஸ் பண்ற சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன அந்த நம்மளோட கம்ப்யூட்டர் விதங்கள் வந்து மாறிக்கொண்டிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இவர் வந்து நம்மளோட அந்த சிபியு பெட்டி மாதிரி. சரிதானே? இவர் வந்து தனிய சிபியு ஏற்கனவே கம்ப்யூட்டர்ல சொன்னோமே சிபியு மட்டும் இருக்கக்குள்ள வந்து நம்மளால ஒன்றும் செய்யல தானே. ஸோ அதே மாதிரி தான் இவருக்கு இன்புட்டுக்கு சென்சார்ஸும் அவுட்புட்டுக்கு மோட்டார்ஸ் இல்லாட்டி டிஸ்பிளேயும் வச்சு ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் வேணும்னா நம்ம அதுக்குரிய சாமான்கள் எல்லாம் வாங்கணும். இப்ப என்ன, ஒரு ஆள் சிபியு வச்சிருக்கன்றதுக்காக வேண்டி அவர் அதை வச்சு ஒன்றுமே செய்யலான்னு அதுல எல்லாமே அவர் இருந்தாலே போதும். ஆனா என்ன செய்யற என்ன சொல்ற, இப்ப இன்புட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு மவுஸாலையும் கீபோர்டாலையும் மட்டும்தான் நம்ம இன்புட்ஸ் கொடுக்கலாம். என்ன கீபோர்ட் மவுஸ் வேலை செய்யலாட்டி கம்ப்யூட்டர் ஒரு பிரயோசனமும் இல்லைன்னு. அதே மாதிரி டச் பேடோ இதை வந்து கட்டாயம் இன்புட் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் ஏதாவது ஒரு சாமானியல் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கம்ப்யூட்டர்ல என்ன அவுட்புட் டிவைஸா இருக்கு, நம்மளுக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கிற அவுட்புட் டிவைஸ் வந்து நம்மளோட இதா இருக்கு, மானிட்டரா இருக்கு. என்ன மானிட்டர் ஸ்கிரீன், நம்மளோட எல்இடி ஸ்கிரீனா இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இவர் இந்த ஓடினோன்றது வந்து ஒரு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரைன் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, ஒரு மூளை மாதிரி. ஸோ மூளைக்கு என்ன செய்யணும், நம்ம கண் ஏதாவது பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னா கண்ணும் பூட்டணும், அந்த ரியாக்ட் பண்றதுக்குரிய கைகாலும் பூட்டணும் என்ற மாதிரி தான். ஸோ இதுல பாத்துனீங்கன்னா இதுல எல்லாம் போட்டிருக்கானுங்க. இதுல பவர் இங்கால இது அனலோக் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுல பெரிய படத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன். ஸோ இதுல நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்தையும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்க்கிட்டை டிசைன் பண்ணி எடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண விடத்தான் இவர் ஒழுங்கா வேலை செய்யும். ஸோ சரி, இப்ப என்னண்டா அப்படி தொடர்ந்து ஒழுங்கா சொல்லி கொடுக்குறா. இதுல ஓடினோ நம்ம இன்னும் யூஸ் பண்றதா நம்மளுக்கு ஒரு குட்டி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் சொல்லக்குள்ள அது கஷ்டமா எல்லாம் இருக்காது. ஸோ ஒரே கோட் தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ அதாவது என்னன்னா ஒரு
ஒரு ஆளை வந்து நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு கோட் ஒன்று வச்சிருக்கணும். ஸோ அந்த கோடை வந்து நம்ம அடிச்சோம்னா ஒரு வேலை செய்வார். சரிதானே? ஸோ உங்களுக்கு எல்இடி பத்த வச்சு உங்களுக்கு பத்த வைக்கிறதுக்கு எப்படி கோட் வரும்ன்றது நான் சொல்லி தரேன். சரிதானே? அதுக்கு முதல் வந்து நம்ம சர்க்கிட் டிசைன் பண்ணணும். இப்போ சர்க்கிட் டிசைன் பண்றேன்னா இப்போ என்ன இப்ப நீங்க புதுசா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப எத்தனை பேர் அந்த கம்ப்யூட்டர் வாங்குவீங்கன்னு தெரியல. முதல் தான் கம்ப்யூட்டர் வாங்குவாங்கன்னு. இப்ப எல்லாம் நீங்க லேப்புக்கு வந்தீங்க, லேப்பை திறந்தா நீ வேலையை பார்க்க வேண்டியதான். ஸோ முதல் வந்து என்ன செய்யணும், அந்த லேப் கம்ப்யூட்டர் வாங்குனீங்கன்னா தனியா எல்லாம் தனித்தனியா இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். என்ன கீபோர்டையும் மவுஸையும் வந்து யூஎஸ்பி போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணணும். மானிட்டரை வந்து விஜிஐயோ இல்லாட்டி HDMI போர்ட்ல வச்சு கனெக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் நீங்க பவர் பண்ணீங்கன்னா தான் இவர் வேலை செய்வாரு என்ன. ஸோ அதே மாதிரி தான் ஓடினோக்கும் நீங்க சர்க்கிட்ட வந்து அந்தந்த உரிய போர்டுகள்ல வந்து நீங்க அஹ், என்னென்ன சென்சார் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்ய போறீங்க டிசைன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புனேன், ஒரு ஸ்மார்ட் டஸ்ட்பின்ன்ற மாதிரி ஒரு வீடியோ அனுப்புனேன். அதுல வந்து அந்த ஒரு ஆள் முன்னுக்கு கையை நீட்டின உடனே அந்த டஸ்ட்பின் வந்து திறக்குது. ஸோ அதோட ஃபங்க்ஷன் என்ன நடக்குது, அவடத்துல முன்னுக்கு வந்திருக்காங்கன்றது ஆஹ் அது உணரணும். சரிதானே? ஸோ அது உணர்றதுக்கு ஒரு முன்னுக்கு ஒரு சென்சார் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நீல கலர் ஒரு மோட்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த மோட்டர் தான் திறந்து விடும். ஸோ அதுல ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன் என்ன, ஸ்மார்ட் டஸ்ட்பின்ன்றதான் ஒட்டுமொத்த ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குரிய சர்க்கிட்டை நம்ம டிசைன் பண்ணிட்டு அதுக்குரிய கோடை பண்ணி விட்டோம்னா அவர் அப்படியே அந்த வேலையை மட்டும் செய்வார். சரியானே? ஸோ நம்மளுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம ஓடினோவை யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஸோ இதுல இந்த மூன்றாவதா சம்மந்தமே இல்லாம ஓடின ஐடி என்ற ஒரு விஷயம் போட்டிருக்கு. ஸோ அது என்னண்டா அஹ், இவர் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. இப்ப என்ன சொல்ற, நீங்க டைப் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க, வேர்டை தானே யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி கணக்குகள் செய்யறதுக்கு எக்ஸல் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு ஆள் தான் இவர். இவர்ல நீங்க உங்களோட கோடிங்க பண்ணுவீங்க. சரியா? நாங்க இப்ப கோடிங் பண்ணுவோம்னு சொன்னா, ஸோ கோடிங் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் தானே. ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் இந்த ஓடினோ ஐடின்றது. சரிதானே? இப்படிதான் ஒரு லோகோ இருக்கு. இதை நீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணணும். சரிதானே? ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல செய்யற நாடி அவருக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நீங்க வெள்ளிக்கிழமை வந்து என்னன்னா உங்களுக்கு அந்த பிசில எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ஓடினோ ஐடி வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. இல்லாட்டி அங்க இன்ஸ்டால் பண்ணி படலாட்டி நம்ம அவ்வளோத்துக்கு உடனே இன்ஸ்டால் பண்ணி எடுத்து நம்ம தொடர்ந்து செய்வோம். சரிதானே? ஸோ அந்த சாஃப்ட்வேர் இருந்தா தான் நம்ம ஓடினோவுக்குள்ள வந்து நம்மளோட ப்ரோக்ராமை அனுப்ப இயலும். அப்படி அனுப்புனா தான் அவர் அந்த கோடிங்னு சொல்றது என்னன்னா அதுல ஒரு கமாண்ட் நம்ம கொடுத்து வச்சிருப்போம். இந்த வேலையை செய், இந்த வேலையை செய்யற மாதிரி கொடுத்து வச்சிருப்போம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு கோடிங் ஒன்று பார்க்கக்குள்ள நம்மளுக்கு விளங்கும். சரிதானே? ஸோ இனி இந்தியாவில் எல்லாம் சென்சர் ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ நார்மலா ஓடினோ நம்ம டிங்கெட்ல பார்த்துட்டு என்னென்ன மிச்ச சென்சார் இருக்கு, என்னென்ன சென்சார் நம்மகிட்ட இருக்கு, அது என்னென்ன செய்யுமன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிதானே? ஓகே. இப்போ ஆர்டினோ என்று விளங்கப்படுத்தினதுல இது சந்தேகங்கள் இது விளங்காம இருக்கு, திரும்ப சொல்லணும் இருந்தா சொல்லுங்க. ஸோ டைப் பண்ணியும் கேட்கலாம். ஸோ ஒரு 2 நிமிஷம் தாரேன். தமிழ்லயே டைப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. டவுட் எதுவும் இருந்தா சொல்லுங்க. இது திரும்ப விளங்கப்படுத்தணும்னா சொல்லுங்க. சரி, யாரும் கேள்வி இருந்தா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தான்.
சரி, ஓகே. சந்தேகம் ஒன்றும் இருக்கா தெரியல. சரி, நம்ம என்ன செய்வோம்னா இப்ப ஆர்டினோக்கு என்ன செய்ய போறோம்னா சர்க்கிட் டிசைன் பண்ண போறோம். ஸோ நீங்க கெட்ல ஹோம் பேஜ்ல கிரியேட்ல சர்க்கிட்டை கொடுப்போம். ஓகே, இதுல வந்து இந்த இருக்கு பாருங்க, ஆர்டினோ ஊனோ R3. அது வந்து ஊனோ யூஎன்ஓ இல்லாட்டி யூனோ R3 வந்து என்னன்னா அது ஒவ்வொரு நிறைய டைப் இருக்கு, சரிதானே? ஸோ மெகா நேனோ எல்லாம் வேற ஒரு டைப் இருக்கு. ஸோ இவர் வந்து ஊனோ என்றவர் வந்து இப்படிதான் இருப்பார், யூஎன்ஓ இல்லாட்டி ஊனோ அப்படியாவது சொல்லிக்கோங்க, சரிதானே? ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம்லயும் இப்படிதான் இருக்கு. இப்ப இதுல வந்து எப்படி இருக்குன்னா மேல இருந்து பார்த்த மாதிரி இருக்கு, சரிதானே? இது வந்து இதுல வந்து என்னென்ன இருக்கணும்னா ஆஹ் அதாவது 3D இருக்குமான்னு பார்ப்போம். ஓகே, இந்த இருக்கு. சரி, இது ஒரு 3D இமேஜ், ஓகேவா? ஸோ இந்த 3D இமேஜ்ல பாத்துட்டீங்கன்னா இந்த இருக்கு. இதுகள் வந்து என்னன்னா இதை வந்து ஃபீமேல் பின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபீமேல் பின்ஸ்ல வந்து நம்ம இவங்கள் வந்து மேல் பின்ஸ்ன்னு சொல்லுவோம், சரிதானே? ஸோ இப்படி கூரா இருக்கிறது மேல் பின்ஸ்ன்னு சொல்லுவோம், துளையா இருக்கிறத வந்து ஃபீமேல் பின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து நம்ம ஜம்பர் வயர்ல வந்து மேல் பின் இருக்கிறத வந்து இதுல பின் பண்ணுவோம், சரிதானே? ஸோ பின் பண்றதுனால அப்படியே குத்தி விடுறத நம்ம பின் பண்ணணும்னு சொல்லுவோம், சரிதானே? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்கள் இருக்கு, 0 1 2 3 4 எத்தனை 13 வரைக்கும் இருக்கு. ஸோ 13 வரைக்கும் இருக்கிறது அவங்க இந்த பின் நம்பர் தான், சரியா? இது 0 பின் நம்பர், இது 1 பின் நம்பர், இது செகண்ட் நீங்க 13 பின் நம்பர்களை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இந்த 13 பின் நம்பர் என்னன்னா நான் அப்ப சொன்ன மாதிரி இப்ப கம்ப்யூட்டர் எடுத்தோம்னா அந்த யூஎஸ்பி அது என்று சொன்னாம இந்த யூஎஸ்பி போர்ட்ல வந்து இதை கொண்டு பின் பண்ணுவோம் சொன்னா தானே, என்ன மவுஸ் கீபோர்டுகளை பின் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இதுல வந்து நம்ம சென்சார்களை கனெக்ட் பண்ற பின், சரியான? ஸோ இவங்க இந்த 14 பேர் ஜீரோல இருந்து தொடங்குது. ஸோ 13 பிளஸ் 0 ஜீரோன்னா அதுவும் ஒரு இடத்தை பிடிக்குது. ஸோ அது வந்து என்ன உங்களுக்கு மொத்தம் 14 பின்ஸ் இருக்கு, சரிதானே? ஸோ இந்த 14 பின்ஸும் வந்து உங்களுக்கு இன்புட் பின்ஸாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம், நம்ம அவுட்புட் பின்னாவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம், சரிதானே? ஸோ அது அந்த கோடிங்ல தான் இவர் இன்புட்டா பயன்படுத்த போறாரா அவுட்புட்டா பயன்படுத்த போறாரா என்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட போகுது, சரியானே? ஸோ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு எல்டிஆரை வச்சு நம்ம ஒரு என்ன இருட்டுப்பட்ட உடனே ஒரு லைட் பத்துற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் செய்ய போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க, சரிதானே? ஸோ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த 3ஆம் நம்பர் பின்னை வந்து இன்புட் பின்ன எடுப்பேன். ஸோ இன்புட் பின்ன இந்த 3ஆம் நம்பர் எடுத்தேன்டா கட்டாயம் நான் இதுல வந்து என்னத்தை கனெக்ட் பண்ணணும்டா எல்டிஆர் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். எல்டிஆர் தான் இந்த 3ஆம் நம்பர்ல பின் பண்ணணும். என்னன்னா அந்த கோடிங் வந்து இந்த 3ஆம் நம்பர் பின் இன்புட் பின் தான் என்று நான் அங்க சொல்லிடுவேன் அந்த கோட்ல, சரிதானே? ஸோ அதே மாதிரி இப்ப நான் 7ஆம் நம்பரை வந்து லைட்டுக்குரிய எல்இடி லைட்டுக்குரியதோ இல்லாட்டி அந்த லைட்டுக்குரிய அவுட்புட் பின்னா எடுத்துக்கொள்றேன், சரிதானே? ஸோ இந்த அவுட்புட் பின்னா இன்புட் பின்னான்றதை நான் எங்க சொல்லுவேன்னா கோடிங்ல சொல்லுவேன், சரிதானே? ஸோ இதுல நான் என்ன செய்ய வேண்டாம், இதுல எல்இடியில ஒரு பிளஸ் டெர்மினல் மைனஸ் பிளஸ் டெர்மினல் தான் நம்ம கொடுப்போம். மைனஸ் டெர்மினல் எங்க கொடுப்போம்டா ரெண்டு மைனஸை வந்து கிரவுண்ட்ல தான் கொடுப்போம், சரிதானே? ஸோ கிரவுண்ட்ல கொடுப்போம். ஸோ அந்த கனெக்ஷன் நான் திங்ககேட்ல உங்களுக்கு வழியா செய்து காட்டுறேன், சரிதானே? ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு என்ன போர்ட் இருக்கு, சரியானே? ஒரு பின் வேற வித்தியாசமான பின் இருக்கு, சரியானே? இது என்னன்னா உங்களுக்கு பவர். இப்ப இவர் ஓடின வேலை செய்யறது இதனே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் என்ன. ஸோ இதுக்கு வந்து நம்ம கேரன் கொடுக்கணும் என்ன. ஸோ கேரன் கொடுக்குறது நம்ம இதுக்குள்ளாலையும் கொடுக்கலாம் இதுக்குள்ளாலையும் கொடுக்கலாம், சரிதானே? ஸோ இதுல கேரண்டோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம கொடுப்போம், அது என்னென்ன விஷயம் சொல்றேன். ஓகே, இப்ப இதுக்குள்ள நம்ம கொடுத்துக்கிறது வந்து இப்ப இது வந்து அந்த நீங்க சார்ஜர் அடாப்டர் பழைய இந்த டோர்ச் லைட் கொடுத்துற மடியும் அந்த கருப்பு டோர்ச் லைட் அதுல இருக்கிற அந்த போர்ட் அந்த பவர் சப்ளை பவர் அடாப்டர் இருக்கு தானே,
அந்த அதே மாதிரி ஒரு பவர் அடாப்டர் அடிச்சோம்னா சரி சரியான. ஸோ அதை அடிச்சு அதை பின் பண்ணி விட்டோம்னா இவருக்கு வந்து நம்மளுக்கு அது இதுல வந்து நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு 5 வோல்ட்ல இருந்து மேக்சிமம் 12 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம இதுல பவர் சப்ளை கொடுத்து கொள்ளலாம் சரிதானே. அது மிச்சது அதுக்கு ஏத்த மாதிரி அது உள்ள ரெகுலேட் பண்ணி கொள்ளும். நம்ம அதுக்கு மேல 12 வோல்டேஜ் கூட கொடுத்தோம்னா இவர் 10 20 சரிதானே. ஸோ வோல்டேஜ் நம்ம கொடுக்கறதுல கவனமா இருக்கு. இது என்னண்டா இது கேபிள் சரிதானே. இது என்ன இது என்ன சொல்லுவாங்கண்டா யூஎஸ்பி பி என்று சொல்லுவாங்க சரிதானே. இதுதான் யூஎஸ்பி பி டைப். ஸோ ஒவ்வொரு டைப் இருக்குதானே, டைப் சி, பிறகு மைக்ரோ யூஎஸ்பி என்றெல்லாம் இருக்குதானே. உங்களோட ஃபோன் சார்ஜர்ல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, பிறகு மைக்ரோ மைக்ரோ யூஎஸ்பி என்றெல்லாம் இருக்குதானே. அதே மாதிரி இவர் வந்து யூஎஸ்பி பி டைப் சரிதானே. ஸோ இவரையும் யூஎஸ்பி வந்து ஒரு கேபிள் ஒன்று இருக்கு, இவர் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பின்னும், மற்றது யூஎஸ்பி இருக்கிற மாதிரி. அந்த இதுல வந்து யூஎஸ்பியை வந்து நம்ம கம்ப்யூட்டர்லயும் இதை இவரை வந்து மற்ற பின்னை வந்து இவர்லையும் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா இவங்க 2 பேருக்கு இடையில கனெக்ஷன் வந்துடும். இதுக்குள்ள நம்ம பவர் வர மாட்டேங்குன்னு சொன்னா அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராம் அடிப்போம் தானே கம்ப்யூட்டர்ல, அந்த ப்ரோக்ராமை இந்த இதுக்குள்ளாலதான் நம்ம இவருக்கு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டால் பண்றேன்னு இவருக்கு நம்ம இவருக்கு சொல்லி விடுற அந்த கோடை வந்து இவருக்கு சேர்த்து விடுற சரிதானே. ஸோ இது ஒரு வித்தியாசமானதுதான். இதுல உங்களுக்கு இந்த சிப் இல்லை. ஸோ இதுல சிப், அந்த சிப் என்னன்னா அந்த சிப்பை வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுல நான் எடுத்து காட்டினதுல இந்த இந்த சிப், இது ஒரு சிப் உண்டு. சிப் ஐசி, ஐசி தெரியும் உங்களுக்கு. ஒரு ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை, நம்ம மேலோட்டமா பார்ப்போம். ஓகே, இதுல வந்து இங்கால இருக்கிற பின்ஸ் எல்லாம் சொல்லி விடுறேன். ஸோ இது தெரியுது இல்லை, நான் நீங்க கேட்டுக்க போறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது அவ்வளவு பவர் சம்பந்தப்பட்டது சரியானே. ஸோ இதுல வந்து இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது ரீசெட் பண்றது, ஸோ சிஸ்டத்தை ஃபுல்லா ரீசெட் பண்றது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன செய்யும்டா, இப்ப இதுல நம்ம பவர் பண்ணிட்டோம்டா இதுல இருந்து 3.3 வோல்டேஜ் வரும் வெளியில சரிதானே. இதுல இருந்து 5 வோல்டேஜ் வரும். இவங்க 2 பேரும் கிரவுண்ட் பின் சரியானே. மொத்தம் 3 கிரவுண்ட் பின் வச்சிருப்பாங்க சரிதானே. ஸோ ஏன் 3 கிரவுண்ட் பின் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து இது வி இன். வி என்னண்டா இப்ப உங்களுக்கு இவங்க 2 பேரையும் தவிர இவராலையும் நம்மளால என்ன செய்யலாம்டா இவருக்கு பவர் கொடுத்து கொள்ளலாம். இதுலயும் நம்ம என்னடா 5 வோல்டேஜ் கொடுத்தான் பவர் கொடுக்கலாம். ஸோ அது வந்து அவ்வளவு அட்வான்ஸ் நமக்கு தேவையில்லை. இப்ப இது அனலாக் இன்னும் இருக்கு. என்னண்டா இது அனலாக் இன்புட்டையும் வந்து இது எடுத்துக்கொள்ளும். அதாவது இப்ப எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று என்னது ஒன்னுன்றது 1 அல்லது 1 அண்ட் 0s தானே. எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸுக்குள்ள வாரது எல்லாமே வந்து 1 அண்ட் 0s தானே. ஒன்று லைட் ஒன் பண்ணுண்டா ஒன்னாகும், ஆஃப் ஆகண்டா ஆஃப் பண்ணும். அது வந்து டிஜிட்டல் சிக்னல் சொல்லுவோம். அப்ப அந்த ஒன்னாகண்டா ஒன்னாகு, ஒஃப் ஆகண்டா ஒஃப் ஆகன்றது டிஜிட்டல் சிக்னல் சொல்லுவோம். அது இந்த இருக்கு இவ்வளவும் வந்து டிஜிட்டல் சிக்னல் தான், அனலாக் சிக்னல் இல்லை. ஸோ அனலாக் சிக்னல்ன்றது என்னது, உங்களோட சவுண்ட் வந்து நீங்க கதைக்கிற சத்தம் வந்து என்னதா இருக்கு, அனலாக் சிக்னலா இருக்கு. இப்போ ஒரு டெம்பரேச்சர் கணக்க போறீங்கன்னா, ஒரு மாறிக்கொண்டிருக்கிற டெம்பரேச்சர் கணக்க போறீங்கன்னா அது அனலாக் சிக்னல் என்ன. ஸோ இது வந்து இந்த 6 பின்லையும் வந்து உங்களால வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம்டா மாறிக்கொண்டிருக்கிற வோல்டேஜ்களா வந்து கொள்ளலாம். அதாவது இதுல 1 0 மாதிரி, இப்ப இதுல என்ன சொல்றது, இப்படி எடுத்துக்கொள்வோமே, உங்களுக்கு 1க்கு வந்து 5 வோல்டேஜும் 0க்கு வந்து 0 வோல்டேஜும் தான் இது எடுக்குமெண்டா, இதுல வந்து உங்களுக்கு 3 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் 1 வோல்டேஜ் எல்லாத்தையும் மாறிக்கொண்டிருக்கிற வோல்டேஜ் எல்லாம் எடுத்துக்கொண்டு சரியா. அனலாக் இன்புட் எடுத்துக்கொள்ளும் சரியா. அதனால அனலாக் இன்புட் சொல்றாங்க சரியா. ஸோ இது பிரச்சனை இல்லை. இப்ப விலங்கலாட்டி அனலாக் என்ற விஷயம் விலங்கினால, ஸோ விலங்கலாட்டி நம்ம அங்கால எடுத்து சென்சார்கள் பார்க்கக்குள்ள ஒரு இடத்தை வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் அப்படி இதை சொல்றேன் சரிதானே. ஓகே, இப்போ வந்து என்ன செய்வோம் என்றால் முதல்ல சர்க்கிட் அமைப்போம் சரிதானே. ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் என்றால் ஒரு எல்இடிய ஒரு செகண்டுக்கு ஒருக்கா 10 10 100 மாதிரி பிளிங்க் பண்ண வைக்க போறோம் சரிதானே. ஸோ இதுதான் நம்மளோட முதலாவது டாஸ்க் சரியா. ஸோ என்ன செய்வோம், முதலாவது எல்இடி எடுப்போம். எங்க இருக்காரு எல்இடி. ஸோ பிரெட் போர்டையும் எடுத்துக் கொள்வோம். ஸோ பிரெட் போர்ட்லயே நம்ம பின் பண்ணி பழகி கொள்வோம். ஸோ நான் சிமுலேஷன்ல செய்யறதுக்காக வேண்டி நான் பிரெட் போர்ட் யூஸ் பண்ணாம இருக்கல. ஸோ பிரெட் போர்ட் யூஸ் பண்ணுறேன் சரிதானே. ஸோ பிரெட் போர்ட்ல எல்இடியை பின் பண்ணியாச்சு. இது மைனஸ் கேதோட், இது அனோட் பிளஸ் சரிதானே. ஸோ டயோட் எடுக்கேன், சாரி டயோட் இல்லை ரெசிஸ்டர் எடுக்கேன், ரெசிஸ்டர் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா நான் இவரை கொண்டு போய் நான் இங்கே பிளஸ்ல கொடுக்கேன் சரிதானே. இவரை கொண்டு போய் நான் மைனஸ்ல கொடுக்கேன்.
மைனஸ். சரி, இப்ப நான் ஏன் இப்படி கொடுத்தேன்னா டிரெக்டா நான் என்ன இங்க மட்டும் கொடுத்தேன்டா, சரி சிக்னலை கொடுத்தேன்டா. சரி, இப்போதைக்கு நான் இது இப்படி கொடுக்காம வேற மாதிரி செய்தாரு. சரி, ஓகே. இதுல 200 ஓம் செட் பண்ணிக்கொள்ளுவோம். 200 ஓம் செட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ ஃபோன்ல கனெக்ட் பண்ணி ஜூம் பார்க்குறாக்கள் லேப்ல நீங்க இது செஞ்சீங்கன்னா நீங்க சொல்ல சொல்ல அப்படியே செய்து கொள்ளுங்க. மெட்டாக்கள் கவனிச்சு கொள்ளுங்க. ஸோ இதை 200 ஓமா செட் பண்ணிக்கொள்ளுங்க. இது உங்களோட விருப்பம். 200 ஓம். ஓகே. சரி, ஓகே. இப்ப என்ன செய்ய போறேன்னா, இப்ப இவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நான் என்ன ஒன் பண்ண போறேன்னா ஆஃப் பண்ண போறேன்னா இவருக்கு நான் சிக்னல் கொடுக்கணும். என்ன அது என்னது, இந்த இன்புட் டிவைஸ், இந்த டிஜிட்டல் சிக்னல் இருந்து தான் நான் என்ன இந்த இதை வந்து நான் கொடுத்து கொண்டு இருக்கலாம். என்ன இப்ப நான் டிரெக்டா வந்து 5 வோல்ட்லயும் சரிதானே, 5 வோல்டேஜ் பிளஸ்ல வரும், சாரி. ஸோ 5 வோல்டேஜை வந்து நான் வர்ற பிளஸ்லையும் கிரவுண்டை வந்து மைனஸ்லையும் கொடுக்க, சரிதானே. இப்போ கொடுத்துட்டு நான் சிமுலேட் பண்ணணும்டா இவர் என்ன செய்வாருன்னா பிளிங்க் ஆகிக்கொண்டே இருப்பார், சரிதானே. அதாவது சாரி, பிளிங்க் இல்ல, ஒளிந்து கொண்டே இருப்பாரு, ஆஃப் ஆக மாட்டார். ஏன்னா இதுல இருந்து டிரெக்டா 5 வோல்டேஜ் போய் வந்து கொண்டிருக்கும், இதுக்குள்ள இருந்து மைனஸ் வந்து கொண்டே இருக்கு, சரிதானே. ஸோ நம்மளோட பர்பஸ் இது இல்லை, நம்ம இப்ப என்ன செய்யணும், ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இதுல வந்து என்ன இந்த பின்னை நான் என்னவா யூஸ் பண்ணலாம்னு சொன்னா இன்புட்டாவும் யூஸ் பண்ணலாம், அவுட்புட்டாவும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னான் என்ன. ஸோ நான் இப்ப என்ன செய்ய போறேன்டா மைனஸ் என்ன செய்ய போறேன்டா மைனஸ் கிரவுண்டோட கனெக்ட் பண்ண போறோம், சரியானே. ஸோ வோல்டேஜ் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகணும் தானே. ஸோ இப்போ இதுல வந்து நான் சிக்னல் எடுக்க போறதுக்காக வேண்டி இவர் பிளஸ் டெர்மினல்ல கொண்டு இவர் 8ஆம் நம்பர் எடுத்திருக்கு, சரியானே. ஸோ கலரை கொஞ்சம் மாத்திக்கொள்றேன். 5ஆம் நம்பருக்கு மாத்திட்டேன். கலரை என்ன கலர், மஞ்சள் பச்சையில வச்சுக்கொள்வோம். இவர் கருப்புல இருக்கட்டும். ஸோ இப்ப இவர் இல்லாம நம்ம எடுத்தோம்னா இப்ப இந்த சர்க்கிட் கம்ப்ளீட் இல்லைன்னு எப்பயுமே வந்து வார கேரன் வந்து போய் சேரணும். ஸோ சேர்றதுக்காக நம்ம என்ன செய்வோம்டா இதுல இது வந்து பிளஸ், அதாவது சிக்னல் வார பாயிண்ட் ஆகவும் மற்றதை வந்து நம்ம என்ன செஞ்சு கொள்வோம்டா கிரவுண்டாகவும் வச்சுக்கொள்வோம். கிரவுண்ட்னா நம்ம அந்த அதுல மைனஸை கொண்டு கனெக்ட் பண்ணி விடுற மாதிரி, சரிதானே. ஸோ கிரவுண்ட்னா நம்மளோட வோல்டேஜ் எவ்வளவு இருக்கும், எப்பயுமே வந்து கிரவுண்ட்ல வந்து 0 வோல்டேஜ் தான். இங்க வர வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இவர் என்ன செய்வார், பிளிங்க் ஆகணுமா ஆஃப் ஆகணுமான்றது இந்த இதுல வர சிக்னலை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணிக்கொள்வோம், சரிதானே. ஸோ இவ்வளவுதான் சர்க்கிட், சரிதானே. ஸோ ஜஸ்ட் ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறதுக்குரிய சர்க்கிட் இவ்வளவு, சரிதானே. ஸோ இப்போ கோடுக்கு வருவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் சிமுலேஷனுக்கு பக்கத்துல ஸ்டார்ட் சிமுலேஷனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கோட் ஒரு இது ஒன்று இருக்கு. ஸோ இதுல தான் நம்ம கோட் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து பிளாக்ஸ்ல இருக்கு. ஸோ பிளாக்ல நம்ம கோட் பண்ண போறோம், இல்ல டைப் பண்ணி தானே செய்ய போறோம். ஸோ நீங்க என்ன செய்யணும்னா இதுல வந்து இந்த இருக்கு பிளாக்ஸ் இருக்கு தானே. ஸோ இந்த இருக்கு என்ன சொல்றாங்க, சேஞ்ச் எடிட் மோட் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா டெக்ஸ்ட்டுக்கு மாத்த போறோம். கண்டினியூ கொடுங்க. ஸோ இது என்னண்டா இப்ப இதுல வந்து இந்த ஆர்டினோ உள்ள இருக்கிற கோட் தான் இதை காட்டி கொண்டிருக்கு, சரிதானே. கரண்டா என்ன கோட் இருக்குன்றதை காட்டுது, சரிதானே. ஸோ நம்ம இதுகளை நம்ம என்ன செய்வோம்னா டிலீட் பண்ணிக்கொள்வோம். இதை டிலீட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா சொல்லித்தான். ஸோ உங்களுக்கு நீங்க ஆர்டினோ ஐடியில நியூ ஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் சொன்னா தானே. ஸோ அதுல வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து இவ்வளவுதான் இருக்கும், சரிதானே. இவ்வளவு இப்படித்தான் ஓப்பன் ஆகும், சரிதானே. ஸோ இது என்ன விஷயங்கள்ண்டா இது செட்டப் லூ பண்றது என்ன விஷயங்கள்ண்டா இது void அதையெல்லாம் முடியுது, சரிதானே. இப்ப இதுக்குள்ள வந்து இந்த இருக்குதானே செட்டப்புக்குள்ளதான் நீங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னா அந்த 13 பின்ல அந்த இந்த பின்னுகளை வந்து சொல்ல போறீங்க. இவர் வந்து இன்புட் பின், இவர் வந்து அவுட்புட் பின் ரெண்டு இங்க தான் நீங்க சொல்ல போறீங்க, சரிதானே. இங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னா அந்த லூப்ல வந்து என்ன செய்ய போறீங்கன்னா அந்த என்ன நடக்க போகுதுன்றத சொல்ல போறீங்க. அதாவது என்ன நடக்க போகுது, இங்க இந்த எல்இடி வந்து ஒன்னாகியோ ஆஃப் ஆக போகுது, பிளிங்க் ஆக போகுதுன்னு. ஸோ இதுக்குரிய கோடிங் என்னன்னா முதலாவது இதுதான். இது
நம்ம ஒருத்தர் மாத்திராது. இது என்ன சொல்றது, இதுக்கு இப்படித்தான் கோட் பண்ணணும், சரிதானே? ஸோ எப்படி என்ன, பின் மோட் என்ற ஒரு கீவேர்டு அடிச்சிட்டு அதுக்கு பிறகு அதுல நம்ம எத்தனையாவது பின்ன நம்ம செட் பண்ண போறோம்ன்றதை அடிச்சுட்டு பிறகு இன்புட் அவுட்புட் வந்து கொடுக்கணும், சரியா? ஸோ இன்னொருக்கா நான் இதை தெளிவா சொல்றேன். ஸோ இது வந்து இதான் முறை, சரிதானே? ஸோ இதை நம்ம மாத்திடாது. ஒரு பின்ன வந்து நம்ம இது இன்புட் அவுட்புட் சொல்றதுக்கு இதுதான் கோட், சரிதானே? ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு அந்த 10ஆம் நம்பரை இன்புட் டெர்மினல் இன்புட் பின் அடுக்க போறேன் வச்சுக்கொள்ளுங்க, சரிதானே? ஸோ இன்புட் டெர்மினல் அடுக்க போறேன்டா திரும்ப ஒருக்கா சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஏற்கனவே என்னத்துல மிஸ் பண்ணணும்டா பின் மோட் 10 இன்புட். ஓகே, ஸோ ரெக்கார்டுக்காக வந்து நான் திரும்ப ஒருக்கா சொல்றேன், சரியா? ஸோ இப்போ என்னன்னா இப்போ 5ஆம் நம்பரை வந்து எப்படி எடுத்திருக்கணும், 5ஆம் நம்பர் பின்னை வந்து அவுட்புட் பின்னா நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ 10ஆம் நம்பர் பின்னை வந்து இன்புட் பின்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து கோட் வந்து நம்ம இப்படி தான் அடிக்கணும், சரிதானே? ஸோ இதுல ஒரு எழுத்து மிஸ் ஆகுனா கூட, இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இதுல இருந்து பின் மோட்ல வந்து இந்த ஓவை வந்து கேபிட்டல் அடிச்சிருக்கேன், சரிதானே? ஸோ அது பிள்ளைய அடிபட்டுது. ஸோ அது பிள்ளையா காட்டும் இங்க என்னது, அந்த இதுல அந்த லைன்ல வந்து இது ஒரு பிள்ளை வந்து அந்த என்ன இது எடுக்காது, கோடிங் எடுக்காது, அந்த உங்களோட ப்ரோக்ராம் ஊனோ வந்து எடுக்காது, இவர் பிள்ளை உண்டு. ஸோ நம்ம என்னண்டா அதை இந்த லைனை பார்த்து ஓகே ஓ கேபிட்டல் அடிச்சிருக்கேன் மாத்திட்டு நம்ம என்ன செய்யணும், கொடுத்தோம்னா அதுக்கு பிறகு சரியா ஒரு பிள்ளையும் இல்லாட்டி அது ஒன்றும் காட்டாது, உங்களுக்கு ரன் ஆக தொடங்கிடும், சரிதானே? ஓகே, இந்த ரன் ஆயிடுச்சுன்னா இப்போ இதில் பார்த்துட்டீங்கன்னா இந்த 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 யூஎஸ்பி பி வந்து பார்த்துட்டீங்கன்னா கனெக்ட் ஆகிடுது. இப்போ நான் ஸ்டாப் ஸ்டிமுலேஷன் கொடுத்தேன்னா இவர் கனெக்ஷன் கட் ஆயிடுவார், சரிதானே? ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன ரெண்டும் கொடுக்கலாம்னு சொன்னா தானே, பவரும் கொடுக்கலாம் கோடிங்கும் அனுப்பலாம்னு சொன்னா தானே. ஸோ இப்போ இதில் என்ன நடக்கும்னா நான் ரன் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுத்தேன்னா இந்த கோடிங் வந்து இதுக்குள்ளால போய் இவருக்கு பவரையும் கொடுத்து கொண்டிருக்கும், சரிதானே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை லைட் வந்து பத்தி கொண்டிருக்கு, சரிதானே? ஸோ நம்ம எதுவுமே கொடுக்கலாட்டி இந்த பச்சை லைட் மட்டும் பத்தி கொண்டிருக்கு. இப்போ கம்ப்யூட்டர்லயும் வந்து நீங்க பவரை போட்டுட்டு ஒன் பண்ணீங்கன்னா அதுல அந்த லைட் வந்து பத்தி கொண்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு இன்புட்டும் கொடுக்கல அவுட்புட்டும் கொடுக்கல, என்ன நடக்குதுன்றே தெரியாது. ஆனா அந்த சிபி வந்து ரன் ஆகும் தானே. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதுலயும் இந்த கோட் இதுல என்ன ஒன்றுமே நான் கொடுக்கல என்ன. ஸோ ஒரு ரெஸ்பான்ஸும் உங்களால பார்க்கல அது. ஸோ இப்போ இது என்னது ஜஸ்ட் ஒன்னா இருக்கா இல்லையான்றதை மட்டும் இவர் காட்டி கொண்டிருப்பார். ஸோ இந்த பச்சை லைட் வந்து பத்தி கொண்டிருக்கு. ஸோ ஸ்டாப் ஸ்டிமுலேஷன் கொடுத்தோம்னா அந்த பச்சை லைட் வந்து பத்தாது, ஓகேவா? ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குதானே. ஓகே, நம்ம இப்போ என்ன செய்ய போறோம், இந்த அஞ்சாம் நம்பரை கொண்டு வந்து நம்ம என்ன செய்ய போறோம், அதுல வந்து பிளிங்க் பண்ண வைக்க போறோம், சரிதானே? ஸோ அதுக்குரிய கோடு என்னன்னா டிஜிட்டல் ரைட் எந்த பின் நம்பர்ல நம்ம ரைட் பண்ண போறோம். ஸோ டிஜிட்டல் ரைட் நம்ம அந்த அந்த பின்னுக்கு வந்து நம்ம சொல்ல போறோம், அதாவது ஹையா லோவான்னு சொல்ல போறோம். அதாவது என்ன அர்த்தம் நான் ஃபுல்லா அடிச்சு போட்டு சொல்றேன், ஹை. ஓகே, இப்போ இந்த கோடு என்ன சொல்லுதுன்றா 5ஆம் நம்பர் பின்னுக்கு வந்து சிக்னல் ஹை, அதாவது ஒன்று என்ற சிக்னலை குடு என்றதுதான் இந்த கோட், சரிதானே? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணா எல்இடி நம்மளுக்கு பத்தணும். அப்போ 10 ஜெண்டா என்ற கோட், சரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம உள்ள தள்ளி எடுத்துருவோம். இந்த கோடை கொடுத்தோம்னா போயிடுவார். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் கொடுத்த கோடின் படி இவர் வந்து பிளிங்க் ஆகி கொண்டிருக்காரு. ஸோ பிளிங்க்ல ஒளிந்து கொண்டிருக்காரு, சரிதானே? எடுத்து கோடையும் பாவம். ஸோ கோடை என்ன போட்டிருக்கு, ஸோ ஹை என்று மட்டும் தான் கொடுத்துருக்காரு, சரிதானே? சரி, இப்போ நான் இதுல வந்து லோ வந்து மாத்துறேன். ஸோ ஹை லோ ரெண்டு தான் இது. சரி, எடிட் பண்ணிடலாம் இருக்கு. ரீசன் வந்து சிமுலேஷன்ல இருக்கு. ஸோ சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு நான் லோ வந்து கொடுத்துட்டு சிமுலேட் பண்றேன். ஓகே, இப்போ இது வந்து இவர் வந்து ஒன்லான் இருக்காரு. ஆனா என்ன, இதுல நான் லோ கொடுத்தனாடி இதுல வந்து உங்களுக்கு 0 வோல்ட் போய் கொண்டிருக்கு, சரிதானே? ஸோ 0 வோல்ட் போகுதுன்ற என்ன அர்த்தம், இவர் வந்து பிளிங்க் அந்த இவர் வந்து ஒளிரல்ல, சரிதானே? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், பிளிங்க் பண்ண போறோம். ஸோ பிளிங்க் பண்றதுக்கு என்ன செய்ய போறோம்டா ஸ்டாப் பண்ணிட்டு பிளிங்க் பண்றதுக்கு என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து ஒன் ஆஃப் என்று கொடுத்தோம்டா, சரிதானே? அதாவது லோ ஹை என்ற கோடை கொடுத்தோம்னா சரி. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா டிஜிட்டல் ரைட்
ஸோ சேம் அதே தான் டிஜிட்டல் ரைட். திரும்ப அதே இதை ரிப்பீட் பண்ணிட்டு எந்த பின்னு சொல்லிட்டு ஹை. ஓகே, இப்போ கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, இப்போ என்னன்னா பிளிங்க் ஆகலைன்னு, பிளிங்க் ஆகாம ஒளிந்து கொண்டு மட்டும் இருக்கு. நான் கொடுத்த கோடின் படி இது ஒஃப் ஆகலையே. ஏன் ஒஃப் ஆகலைண்டா இதுல இடையில வந்து நம்ம ஒரு கோட் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். அதாவது என்னன்னா உங்களுக்கு இந்த இது லூப்ல இருக்கு தானே, இது என்னன்னா லூப்ல இருக்குன்னு, இந்த லூப்பை பத்தி உங்களுக்கு நான் சொல்லல. இது என்னன்னா இது திரும்ப திரும்ப வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். அதாவது இது இது முடிவே இல்லாம நீங்க இவருக்கு பவரை கட் பண்ணும் வரைக்கும் என்ன செய்யும்னா இது வந்து ஓடிக்கொண்டே இருக்கும், இதுக்குள்ள நிற்கும். சரிதானே? இந்த எல்இடி சாரி, இந்த இந்த இதுக்குள்ளேயே உங்களுக்கு சுத்தி கொண்டு இருக்கு, இவருக்கு போகாது. இது ஸ்டார்டிங்ல இது முடிஞ்சிடும், முடிஞ்சதுக்கு பிறகு இதுக்குள்ளான்னு சுத்தி கொண்டே நிற்கும். சரிதானே? ஸோ லூப்ன்றது வந்து அதானே. ஸோ நீங்க ஐடியில படிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாரும் ஐடி படிச்ச ஆட்கள் இருந்து நான் நம்புறேன். ஸோ யாருக்கும் லூப் பண்ற விஷயம் தெரியலாடி சொல்லுங்க. லூப் பண்ணு சொல்றேன். ஸோ லூப் பண்றதுதான் திரும்ப திரும்ப வேலை செய்யாது, அதான் லூப். ஸோ அப்ப அது விளங்கலாடி சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். சரியா? ஓகே. இப்ப இதுல வந்து என்னன்னா அந்த லூப்ல வந்து அது ஒரு நம்ம இடைவெளி கொடுக்காத நாடி அவர் வந்து இது செய்யல. ஸோ கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்னா ஒரு நேர இடைவெளி வந்து கொடுக்கணும். ஸோ கால தாமதம். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், டிலே என்று சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யணும்டா 1000 அடிக்கேன். ஸோ இது 1000 அடிக்கிற ரீசன் என்னன்னா இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா பெருமானமும் வந்து மில்லி செகண்ட்ல அளவிடப்படும். சரிதானே? ஸோ இது என்னத்துக்கு சமன்டா ஒரு மில்லி செகண்டுக்கு ஒரு இடைவெளி தான். அதாவது என்ன அர்த்தம்டா முதல் இந்த 5ஆம் நம்பர்ல 0வை கொடு, பிறகு 1 செகண்டுக்கு வெயிட் பண்ணு, பிறகு அந்த 5ஆம் நம்பருக்கு 1 என்ற பெருமானத்தை கொடு. அதாவது அது அந்த அந்த பின்ல வந்து 5 வோல்டேஜை கொடு என்றதுதான் அர்த்தம். சரிதானே? சரி, இப்ப இந்த கோட் வேலை செய்யுமா? வேலை செய்யணுமே, ஆனா வேலை செய்யாது. சரியா? ஏன் வேலை செய்யாதுண்டா இப்ப இது என்ன செய்யும்டா, இப்ப என்ன ஏன் இது வேலை செய்யலண்டா இப்ப இந்த இந்த கோடின் படி இப்ப இது வந்த உடனே என்ன செஞ்சிடும், இந்த லூப்பால என்ன செஞ்சிடும், உடனே இந்த கோடுக்கு வந்துடும். அப்ப என்ன செஞ்சிடும், இவர் ஒன் பண்றதுக்கு நீங்க ஒரு கேப் கொடுக்கல, அதனால என்ன செய்யும்டா இவர் எப்பயுமே ஃபுல்லா இருப்பார். சோ நீங்க இங்கேயும் என்ன செய்யணும்டா ஒன் பண்ணதுக்கும் பிறகு ஒரு ஒரு செகண்ட் இடைவெளி கொடுக்கணும். சரிதானே? சோ 1 செகண்ட் என்ன, 1000 மில்லி செகண்ட். சரிதானே? ஓகே, 1000 மில்லி செகண்ட் அது கொடுத்தனீங்கடா. இப்போ ஒரு செகண்டுக்கு இவர் என்ன செய்வார், பிளிங்க் ஆகி கொண்டிருப்பார். பிளிங்க் ஆகிறாரா? ஓகே, இதுதான் எல்இடி பிளிங்குக்குரிய ஆக பேசிக்கான கோட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் நான் இந்த டைமுகளை மாற்ற அதுக்கு ஏற்ற மாதிரி பிளிங்கிங் மாறிக்கொண்டிருக்கு. இப்போ நான் 100 மில்லி செகண்ட்ல வைக்கேன். ஸோ என்ன செய்யும், ஸ்பீடா பிளிங்க் ஆகிக்கொண்டு இருக்கு. சரியா? 100 மில்லி செகண்டுக்கு ஒருக்கா பிளிங்க் ஆகிக்கொண்டு இருக்கு, டக்கு டக்குன்னு பிளிங்க் ஆகிக்கொண்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பெருமானங்களை மாற்ற மாற்ற நம்மளால செஞ்சு கொண்டிருக்கும், நம்மளால இந்த கோடை மாற்றிக்கொண்டு கேளு. சரியா? விளங்கிட்டு தானே? சரி, இப்பொழுது 5 மணி. இப்ப என்ன செய்ய போறோம்டா, இப்போ ஒரு புது சர்க்கிட் ஒன்று உருவாக்க போறோம். இப்போ ஒரு 3 இல்லாட்டி 4 எல்இடி லைன்ல வச்சுட்டு அந்த 4 எல்இடியும் 4 எல்இடிலையும் ஒரு 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 செகண்டுக்கு ஒருக்கா லைட் பத்தி பத்தி போற மாதிரி ஒரு கோடிங் வந்து பண்ண போறோம். சரிதானே? ஸோ அதையும் நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்கன்றா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க நான் சொல்ற டாஸ்க்கை பர்சனலாக செய்து போட்டு நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, நான் பார்த்துட்டு இது சரி இல்லை நீங்க செய்து பாருங்க, பிரச்சனை இல்லை, எனக்கு அனுப்பிட அவசியம் இல்லை. சரிதானே? ஸோ இப்போ நான் என்ன சர்க்கிட் பண்ண போறேன்னா 4 எல்இடி எடுத்துட்டு அந்த 4 எல்இடியும் ஒரு செகண்டுக்கு ஒருக்கா ஒரு லைன்ல எப்படி ஓடி திருற மாதிரி. சரியானே? அதாவது எப்படி இருந்தா 4 எல்இடி எடுத்துக்கொள்வோம். 1 2 இந்த ஒரு இருக்கா 4. சரியானே? ஸோ இப்போ எப்படி சொல்றேன்னா ஒரு செகண்ட்ல இவர் மட்டும் அறியணும், பிறகு இவர், பிறகு இவர்,
பிறகு இவர், திரும்ப ரிவர்ஸ்ல இவர், இவர், இவர். சரியான இந்த கோட் இல்ல இப்ப இனிஷியலா இது செய்வோமே, இவர் ஒரு செகண்ட், இவர் ஒரு செகண்ட், இவர் ஒரு செகண்ட், இவர் ஒரு செகண்ட். பிறகு திரும்ப அந்த லூப் திரும்ப வந்து கொண்டிருக்கணும். சரியான இப்படி ஒரு லைட் ஓடுற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். சரிதானே? ஸோ விளங்கிட்ட என்ன செய்ய போறோம்? எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் என்று நான் கொண்டு ஸோ முதலாவது நம்ம என்ன செய்யணும்? எல்இடியை வரிசையா சரிதானே? ஸோ ஒவ்வொரு எல்இடிக்கும் தடைகள் போடணும். ஸோ எனக்கு இடைவெளி குறைவா வரும் முன்னாடி நான் என்ன செய்யறேன்டா எல்லாரையும் தள்ளி தள்ளி பின்பற்றேன். ஸோ இதுல என்ன ஒரு இதண்டா ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லலை, இது ரொட்டேட். சரிதானே? ஸோ இதில் நான் கிளிக் பண்ணி செய்யக்குள்ள உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4 பேரையும் தனியத்தான் நான் ஃபீட் பண்ணணும். சரிதானே? ஏன்னா 4 பேருக்கு உரிய சிக்னல் தனியே தான் போக போகுது. சரிதானே? ஸோ 4 இன்புட் பின் வரப்போகுது. ஸோ 4 இன்புட்டுக்கு பின்னுக்கு மேத்த மாதிரி தான் நம்ம கோடும் கொடுப்போம். சரியா? ஸோ இவரை வந்து இங்கே பின் பண்ணிட்டு எல்லாரையும் சமனான இடைவெளியில வைப்போமே. சமனான இடைவெளி வச்சா வடிவா பிளிங்க் ஆகிற மாதிரி இருப்பாரு. சரி, ஓகே. சரி, இப்போ நான் என்ன செய்யறேன்னா மைனஸ் எல்லாத்தையும் நான் என்ன செய்யறேன்னா இந்த மைனஸ்ல கனெக்ட் பண்ணுறேன். சரியானே? ஸோ இவங்களோட கேதோட் எல்லாத்தையும் நான் சேர்த்து இதுல கனெக்ட் பண்ணுறேன். சரியானே? என்னோட எல்லா கேதோட்டும் போய் எங்க சேரும்டா இந்த மைனஸ்ல தான் போய் சேரும், இந்த கிரவுண்ட்ல தான் போய் சேரும். சரிதானே? ஸோ அதனாடி இவங்கள பொதுவாக வச்சு கொள்ளலாம். சரிதானே? ஸோ இதுல வந்து என்னன்னா டிரான்சிஸ்டர்ல நம்மளுக்கு அந்த எமிட்டரை வந்து காலியை வந்து நம்ம பொதுவாக தானே வச்சிருப்போம். இங்க அவளை சுற்றுருக்கும், இங்க அவளை சுற்றுருக்கும், நம்ம பொதுவாக தானே வச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி நினைச்சு கொள்ளுங்க. சரிதானே? ஸோ அந்த காலியில வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணி வச்சிருக்கின்ற மாதிரி ஒவ்வொரு சர்க்கிட்டுக்கும் வந்து இவர் தான் அந்த பொதுவான பாயிண்ட் வச்சு கொள்ளுங்க. மைனஸ் பொதுவான பாயிண்ட் வச்சு கொள்ளுவோம். சரிதானே? ஓகே. இப்ப பார்த்தோம்னா எந்தெந்த நம்பர் எடுப்போம்? ஸோ வளமை எடுக்கிற நம்பர் 13 இந்த நம்பர்கள் எடுப்பாங்க. 8ல இருந்து எடுப்போம். சரிதானே? ஸோ 8 கொண்டு வந்து இவரில் பின் பண்ணுவோம். சரிதானே? ஸோ ஒவ்வொரு கலர்ல நான் கொடுப்பேன். ஆரஞ்சு கலர். ஸோ இப்போ இந்த சர்க்கிட் நீங்க சர்க்கிட்டையும் பார்த்து கொள்ளணும் கம்ப்ளீட் ஆயிருக்காண்டு. ஓகே, இவர் கம்ப்ளீட் ஆயிட்டாரு. ஸோ 9வது வந்து இவருக்கு கொடுப்போம். சரியா? இவரும் சர்க்கிட் கம்ப்ளீட்டட். ஓகே, கலரையும் மாற்றுவோம். கிலோ இவரையும் மாற்றுவோம். ஒரு பஞ்சவர்ண கலர்ல கொடுப்போமே, நிறைய கலர் இருக்கு தானே. ஓகே, இவரையும் கொடுத்தோம்டா. ஓகே, சரி. இப்ப என்ன, இது ஒரு சுற்று, இது ஒரு சுற்று, இது ஒரு சுற்று. சரிதானே? இப்ப என்ன எப்படி கோட் பண்ண போறோம்? இப்ப இந்த சர்க்கிட் விளங்கிட்ட எல்லாருக்கும். இந்த சர்க்கிட் விளங்காம இருக்கு யாருக்கும்? விலங்குலாட்டி இந்த கோட் பண்ணக்குள்ள பாருங்க இருக்க, கோட் பண்ணக்குள்ள விலங்கு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா இது பழைய கோடனை அழிக்கணும். என்ன இப்போ இதை வச்சு பிரியோசனம் இல்லை. இதை நான் கொடுத்து சிமுலேட் பண்ணா ஒரு பிரியோசனம் ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்காது. இது வந்து என்னது, அதே இதுல இவர் பிளிங் சாரி இவர் ஓடினோ வந்து ஒன்னு ஆயிட்டாரு. ஆனா இதுல ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ என்ன செய்யணும்? நம்ம இந்த ப்ரோக்ராமை மாத்தணும், அதாவது இந்த கோடிங்கை மாத்தணும். சரிதானே? ஸோ என்ன செய்யணும்? நம்ம முதலாவது இவங்களை அழிச்சிடுவோம். இருக்கட்டும், இவங்களை வச்சுதான் நம்ம மாத்தி மாத்தி போட போறோம். சரிதானே? சோ முதலாவது என்ன செய்ய போறோம்டா இவங்க 8ல இருந்து 11 வரையும் எல்லாரையும் வந்து இன்புட் அவுட்புட் பின்னா வந்து டிக்ளேர் பண்ண போறோம். சரிதானே? சோ ஒரு ஆளு 4 பேரையும் வந்து நான் என்ன செய்ய போறேன்டா அவுட்புட் பின்னா வந்து டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ நம்ம அழுப்பு பிடிச்சாக்க தானே. ஸோ காப்பி டு பேஸ்ட் பண்றேன். காப்பி டு பேஸ்ட் பண்ணிட்டு இதை மட்டும் நம்பரை மட்டும் மாத்திக்கொள்ளும். ஸோ என்ன செஞ்சிருக்கேன்? இந்த 8 பின்னை, இந்த 4 பின்னையும் வந்து என்ன செய்திருக்கேன்? இன்புட் ஆகியிருக்கேன். சரிதானே? சரி, இப்ப நான் முதலாவது என்ன செய்யறேன்டா 8ஆம் நம்பரை ஹை பண்றேன். சரிதானே? இப்ப என்ன நடக்கும்? ஏற்கனவே இருந்த மாதிரி இவர் மட்டும்
இவர் மட்டும் பிளிங்க் ஆகி கொண்டிருப்பாரு. சரிதானே? 500 மில்லி செகண்டுக்கு ஒருக்கா இவர் மட்டும் பிளிங்க் ஆகி கொண்டிருக்காரு. சரி, ஏன் மத்தாக்களுக்கு ஒரு கோடிங் நம்ம பண்ணல. ஸோ இந்த லூப்புக்குள்ளதான் நம்ம இது செய்யணும். சரிதானே? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா அடுத்த ஆள். ஸோ இதே தான் வரப்போகுது. டிஜிட்டல் ரைட் 9. ஸோ முதலாவது நம்ம ஹையை கொடுப்போம். சரிதானே? ஸோ இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம். சரிதானே? கொஞ்சம் பாருங்க. முதலேருந்து அடிப்போம், பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க எல்லா கோடிங்கும் முடிஞ்சோடனே இந்த இதை கொடுக்கணும். இதை செமிக்கலோன் சொல்லுவோம். என்ன இந்த செமிக்கலோன் கொடுத்தா தான் இதை முடிச்சதை எடுத்துக்கொள்ளும். இதுவரை கொடுக்காம நம்ம செமிக்கலோன் கொடுத்தோம்னா அவர் வேலை செய்ய மாட்டார். சரிதானே? சரி, நீங்க கோட் பண்ணக்குள்ள இந்த பிள்ளை எல்லாம் விட பார்ப்பீங்க. ஸோ இவர் வந்து என்னடா அடுத்த லைன்ல காட்டுது. ஆனா இந்த செமிக்கலோனுக்குரிய இதெல்லாம் அடுத்த லைன்ல தான் காட்டும். ஸோ இதுல பாத்துனீங்கன்னா இந்த இருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் செமிக்கலோன் பிஃபோர் டிலே. இவருக்கு முன்னால இந்த செமிக்குலன் வந்திருக்கிற மட்டும் சொல்லுது. ஸோ சில எரரை வந்து இந்த கருப்பு பாக்ஸ்ல காட்டு. சரிதானே? ஸோ அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு கொள்ளலாம் என்ன எரர் வந்திருக்குது. ஸோ நான் முதல்ல என்ன செய்யறேன்னா இவரை ஹை பண்றது. சரிதானே? சார் கேபிட்டல் அடிக்கணும். சாரி, சார் கேபிட்டல் அடிச்சுட்டு சோப்பு கண்ணை குத்துது இல்லாம ஆக்கும். ஸோ ரன் பண்ண சோப்பு இல்லாம ஆக்கிடும். ஓகே, இப்போ என்ன செய்துட்டேன், இவரை ஒன் பண்ணிட்டேன். ஒன் பண்ணிட்டு இப்போ என்ன செய்ய போறேன்டா ஆஃப் பண்ண போறேன். ஸோ ஆஃப் பண்றது கமாண்ட் கொடுக்கணும். ஒஃப்ன்றது கமெண்ட் கொடுக்காம நீங்க விட்டு நீங்க என்ன செய்வாருண்டா ஒரு ஒஃப் ஆக மாட்டேன். சரிதானே? ஸோ ஒஃப் ஆகாம நான் என்ன செய்யறேன்டா அடுத்த ஆளு உங்களுக்கு ஒன் பண்ணி காட்டுறேன். சரிதானே? ஸோ இப்ப இதுல என்ன நடக்கும் உங்களுக்கு, திரும்ப இவருக்கும் டிலே கட்டாயம் கொடுத்தே ஆகணும். சரிதானே? டிலே. ஓகே, இப்ப சிமுலேட் பண்ண வேண்டாம். ஓகே, டபிள்யூ ஸ்மால் அடிச்சுட்டு கேபிட்டல் அடிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது இவர் ஒன்னாகினவர், பிறகு இவர் ஒன்னாகினவர். என்ன ஸோ இது வந்து ரீசெட் பத்து. இதை கொடுத்தனீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் முதல்ல இந்த வேலை செய்யும். சரியா? பார்த்தீங்கன்னா முதல் வேலை செய்யுது. சரி, ஓகே. இப்போ என்ன செய்ய போறேன்டா லைன்ல ஓடணும்னு என்ன சொன்னான். ஸோ நான் இப்போ வந்து இங்கால ஓடல போறேன்னு. சரி, நம்ம மற்ற சொன்ன மாதிரி எப்பவுமே முதலாவது என்ன நம்பர் கொடுக்கணும், 11. ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிட்டு 11 ஹை பண்ணிட்டு 50 மில்லி செகண்டுக்கு பிறகு என்ன செய்யணும்டா அடுத்த ஆளை ஒன் பண்றதோட பழைய ஆளை என்ன செய்யணும், ஆஃப் பண்ணணும். ஸோ ஆஃப் பண்றதுக்கு என்ன செய்யணும், டிஜிட்டல் ரைட் 9, ஸோ 11 லோ. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன நடக்கும், இவர் முதலாவது ஒன்னாகுவாரு, பிறகு அடுத்து 10ஆம் நம்பருக்குரிய ஒன்னாகுவாரு. அதே டைம்ல இது ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல இருக்குதானே. ஸோ அது என்ன செய்யும்னா ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே டைம்ல நடக்கக்குள்ள இவர் ஒன்னாகுள்ள இவர் ஆஃப் ஆகுவாரு. பிறகு 500 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணும். அடுத்த கோடு செய்யும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன செய்வோம், ஸோ அதை ரிப்பீட் பண்ணுவோம். டிஜிட்டல் ரைட் இப்போ யாரு 10ஆம் நம்பரை 9ஆம் நம்பரை ஒன் பண்ணணும், 10ஆம் நம்பரை ஆஃப் பண்ணணும். டிஜிட்டல் ரைட், ஸோ டி கேபிட்டல் வந்துட்டு சாரி ஸ்மாலாக்குவோம். 10ஆம் நம்பர் பத்தி கொண்டிருப்பாரு, அவரை ஆஃப் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ ஒரு ட்ரை செய்து பார்ப்போம். சரியா தான் வேலை செய்தாரு. சரி, முதலாவது என்ன செய்யணும், இவர் ஒன்னாகணும். ஒன்னாயிட்டாரா? ஓகே. ஓகே, மட்டாக்கள் எல்லாம் ஏன் பிளிங்க் ஆகல? ஓகே, ஏனென்றா நான் இவ்வளவு டிலே கொடுக்கல, ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை 11. சாரி, இதுல கோட் பிள்ளைன இவர் ஆஃப் பண்ணிடுறேன். லோ, பிறகு என்ன கொடுக்கணும், டிலே கொடுக்க வேணாம். ஓகே, ஓகே. இப்போ பாத்துட்டீங்கன்னா இவர் ஒன்னாகுவார், இவர் ஒஃப் ஆகி செய்வார். ஓகே, இவர் ஒஃப் ஆகுது. அதுல ஏன் ஒஃப் ஆகுது,
என் இவர் ஒஃப் ஆகிறத பற்றி நான் கைக்கல என்ன. ஸோ இவர் ஒஃப் ஆகிறத பற்றி எப்போ நான் கதைப்பேன் இனி தான் கதைக்க போகிறேன். ஸோ அடுத்த ஆள் ஒன்று ஆகல இவர் ஒஃப் ஆக வேணும் என்ன. ஸோ ஸ்டாப் பண்ணி போட்டு அதையும் கதைப்போம். ஸோ விளங்குதா இந்த கோடிங். ஸோ இப்படித்தான் கோடிங்கள் வரும் சரிதானே. ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை நம்ம மாற்றி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமர் என்று சொல்லித்துறாங்க. புதுதான் ஒன்று யோசிக்கவே இல்லை. ஸோ 8ஆம் நம்பரை ஒன் பண்ணிட்டு என்ன செய்வோம். ஒன்பதாம் நம்பரை ஆஃப் பண்ணும் சரியா. இப்போ நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு கொண்டு விளங்கி இருக்கு. ஒரு கோட் ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பார்ப்போம் எத்தனை பேர் சரியா கெஸ் பண்றீங்க. ஸோ கெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல ஒன்று மிஸ் ஆகும். ஸோ அது ஒரு இடத்த போடணும், அதை எவ்வளோத்திட்ட போடணும் என்று நீங்க சும்மா யோசிச்சு கொடுங்க பார்க்கலாம் சரியா. சரி ஓகே பார்த்து நீங்க இந்த ஸ்டார்ட் சிமுலேஷன் ஒன் ஆயிட்டாரு ஆஃப் ஆயிட்டாரு. ஓகே இவர் ஆஃப் ஆகல என்ன. ஸோ இவர் ஆஃப் ஆகலாட்டி நம்ம என்ன கொடுக்கணும். ஸோ இவர் ஆஃப் ஆகிற கமெண்ட் கொடுக்கணும். எவ்வளோத்திட்ட ஆஃப் ஆகிற கமெண்ட் கொடுக்கணும். இவர் ஒன்னாக்குள்ள இவர் ஆஃப் ஆகணும் என்ன. நேர இதுக்கு பிறகுதான் நீங்க ஆஃப் பண்ணணும் என்ன. ஸோ நீங்க இவ்வளத்துக்கிட்டே ஆஃப் பண்ணலாம். எடுத்துக்கிட்டு இந்த கடைசியா இது வெயிட் பண்ணக்குள்ள இவ்வளத்துக்கிட்டையும் கொடுக்கலாம். யாரு 8ஆம் நம்பர் வந்து லோ ஆகணும். இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கு சரிதானே. ஸோ நான் சொன்ன மாதிரி வேலை செய்யறாங்க பாருங்க. இவர் 1 hour இவர் இவர் 1 hour இவர் 1 hour இப்படி ஓடிக்கொண்டிருப்பாங்க போடுறாங்கன்னு. இவ்வளவுதான் நம்மளோட பிளிங்குக்குரியது சரிதானே. ஒரு கீழே இருக்கு பெருமானங்களை மாற்றி 100 200. ஸோ நான் பிரைட்னஸ் இல்லாமல் இருந்தவங்க தடையிட பெருமானம் மாறினாரு. ஸோ இதுல தடையெல்லாம் உங்களுக்கு தருவேன். இப்போ நீங்க தரக்குள்ள நீங்க என்ன பெருமானம் என்று பார்த்து சொன்னீங்கன்னா தெரியாது. ஸோ ரெஜிஸ்டர் வேல்யூஸ் இப்போ பார்க்க தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தரப்படக்குள்ள உங்களுக்கு தரப்பட்ட எல்இடிக்குரிய பெருமானத்தை கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ இது விளங்கிட்டு தானே. இப்போ இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம். இப்படியே ஓடுறால் திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி எல்லாம் மாற்றி மாற்றி ப்ரோக்ராம் பண்ணி கொள்ளலாம். விளங்கிட்டாரு. ஸோ ஒரு கம்சப்புகளை போட்டு உங்கள் கருத்துக்களை முன்னிடவும். ஓகே 2 3 4 5 6 7. ஓகே 7 பேர் ஓகேன்னு போட்டிருக்கீங்க. ஸோ மிச்சாக்கள் வந்து சரி நம்ம நாளைக்கு பார்க்கல வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை நேரில் பார்க்கல வந்து இதை பார்த்து கொள்வோம் சரி. ஸோ இதை தாண்டி நீங்க இப்போ நைட் ரைடர் தெரியுமா உங்களுக்கு. நைட் ரைடர் கார் இது ஒன்னாக தெரியும். சர்வா அந்த அதத்தான சொல்ல வந்தா அந்த நைட் ரைடர் இதை ஹோம் ஒர்க்கா கூட அந்த நைட் ரைடர்ஸ் கிட்ட ஹோம் ஒர்க்கா கொடுத்து விடு. 5 எல்இடி யூடியூப்ல அடிச்சு பாக்குறது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிதானே. சிறிய இடைவெளிக்கு பிறகு நைட் ரைடர் தொடங்கும். ஸோ இப்போ நம்ம அடிச்ச கோட் மாதிரி தான் இதான் நைட் ரைடர்ஸ் இருக்கு சரியானே. நம்ம ஒரு சைட் மட்டும் ஓட விட்டாங்க. இப்போ எதிர் சைட்டும் ஓட விடணும். இதை லூப்ல விட்டுனீங்கன்னா சரி சரியா. Hi friends, in today's video we are இவன் செய்தி ஆட்ட போறான். ஸோ
இது வேணாம் நமக்கு. ஸோ நீங்க செய்து பாருங்க, ஓகேவா? ஸோ நம்ம செய்த அதே கோட் தான் சிம்பிளா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வேற வேற இதுகள் யூஸ் பண்ணுவோம், சரிதானே? மோட்டர், சர்வோ மோட்டர், இப்போ என்னென்ன சாமான் இந்த இருக்கு, நிறைய சாமான் இருக்கு. எல்இடி, பசர், புஷ் பட்டன், இப்படி நிறைய சாமான்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் கோடிங் மாறிக்கொண்டு இருக்கும், சரிதானே? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா பசரை செய்து காட்டப்படும், சரிதானே? இப்போ இவர் அவரை மட்டும் கோடிக்கொண்டிருக்கட்டும். ஸோ இதே ப்ரோக்ராமோட நான் என்ன செய்ய போறேன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா உண்டு, என்ன பசர் கத்த வைக்க போறேன், சரிதானே? ஸோ பசர் எடுப்போம். பசர் என்றா தெரியுமா? கத்தி கொண்டிருக்கு கீ கண்டு. 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கு இவ்வளவு போதும். ஸோ நம்ம அடுத்தது மிச்சதுகளை வந்தா இன்றைக்கு இவ்வளவுதான் சொல்லி தரதுக்கு பிளான் பண்ணுவோம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கு எல்லாம் ஓகே ஆயிட்டு. ஸோ நான் என்ன செய்யறேன்னா இந்த பசருக்குரிய கோடை உங்களுக்கு சொல்லிட்டு மிச்ச சென்சார்கள் என்ன செய்ய முடியும் டக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட செஷனும் இன்றைக்கு முடிப்போம், சரிதானே? ஸோ பசருக்குரிய கோடு எப்படி வரும்னா உங்களுக்கு, ஸோ இதோட சேர்த்து முடிஞ்சதுக்கு கூட பசர் கத்துற மாதிரி செய்வோம். ஸோ அவருக்குரிய இது வந்து என்ன வரும்னா டோன் அண்டு வரும். டோன் அண்டு வந்து அவரோட பின் நம்பர் கொடுக்கணும். ஸோ எந்த பின் நம்பர்ல கொடுத்துருக்கேன்? 3ஆம் நம்பர்ல கொடுத்துருக்கேன், சரிதானே? 3ஆம் நம்பர். பிறகு என்ன ஃப்ரீக்குவன்சில அவர் இது செய்யணும், சரிதானே? 1000 ஹெர்ட்ஸ்ல நான் இது செய்யற மாதிரி இது செய்யறேன், சரிதானே? 1000 ஹெர்ட்ஸ். ஓகே, இவ்வளவுதான், சரியா? இனி நான் டிலே வந்து கொடுக்கேன். டிலே டிலே 500. இல்ல, ஒரு செகண்ட் கத்தை விடுவோமே, ஒரு செகண்ட். பிறகு நோட்டோன் அவர் சத்தத்தை நிப்பாட்டிடுவார், சரியான? ஒரே கத்தி இருந்தா நம்மளுக்கு இரத்துல இருக்கும். ஸோ நோட்டோன் அவர் அந்த பின் நம்பர் கொடுக்கணும். ஸோ பின் நம்பர் என்னது? 3, சரியானே? ஸோ இப்போ சரியா அந்த கோட்? ஸோ சரி என்ற தம்ஸ் அப் கொடுங்க ஆகும். இப்படி கேட்காண்டது பிள்ளையா இருக்கும், கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு பிள்ளைகள். ஸோ அது பிள்ளைதான். என்ன கொடுக்கலாம் நம்ம? பின் மோடுன்றது கொடுக்கல. ஸோ பின் மோடுன்றது கட்டாயம் கொடுக்கணும். ஸோ பின் மோட் என்னது அது? ஸோ 3ஆம் நம்பருக்குரிய பின் அது என்னது? அவுட்புட் பின் என்ன? ஸோ 3ஆம் நம்பருக்குரிய பின் வந்து அவுட்புட் பின் என்று கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேலை செய்யும். ஸோ இவங்க எல்லாரும் ஸோ ஓகே, நோட் ஒன்ல வந்து டி வந்து கேபிட்டல், சாரி. ஸோ இதுதான் இந்த இப்படியான சின்ன சின்ன பிள்ளைகள் தான் இந்த கோட்ல வரும். ஸோ நீங்க யூடியூப்லயோ இல்லை சேட்ஜிபிலியா எங்கேயாவது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, கத்துதார பார்த்தீங்கன்னா அந்த செகண்டுக்கு அவர் இது செய்வார். ஸோ இப்போ நான் ஃப்ரீக்வன்சியை மாற்றி பார்ப்போம், சரிதானே? ஸோ இப்போ ஏற்கனவே வந்து 1000 ஹெர்ட்ஸ் கொடுத்தேன், 500 ஹெர்ட்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஒரு 500 ஹெர்ட்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஒரு 500 ஹெர்ட்ஸ் கொடுத்தா இப்போ நம்ம ஏற்கனவே கேட்டதை விட டோன் குறைவாக கேட்கணும், ஹெர்ட்ஸ் குறைய கேட்கணும், பார்ப்போம். வித்தியாசம்லாம் இங்கே தானே. அப்போ இது வந்து என்னன்னா ஹெர்ட்ஸாக இருக்கு, ஓகேவா? ரெண்டும் வித்தியாசப்பட்டு வருதான்னு பார்ப்போம். டோன். ஸோ இதுகளை நீங்க கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும், சரிதானே? ஸோ இவருக்கு இப்படித்தான்றதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நோட் பண்ணக்குள்ள நீங்க எப்படி நோட் பண்ணலாம்டா டோன், பின் நம்பர், கமா ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா 2 கோடு போட்டிருக்கேன் என்ன? ஸோ 2 கோடு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அதுல வந்து கலரும் வித்தியாசமா காட்டுது என்ன? ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா கொமண்ட் சொல்லுவோம், சரிதானே? ஸோ கொமண்ட் இப்போ நீங்க ஒரு கோடு அடிக்கீங்க, நீங்களோ இல்லாட்டி வேற யாரோ வந்து பார்க்கக்குள்ள இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும் என்ன செய்திருக்கீங்க. இப்போ நீங்க இப்படியும் கொடுக்கலாம், என்ன திஸ் கோட் இஸ் for making sound in buzzer, ஓகேவா? என்டர் கொடுத்துக்கொள்வோம். ஸோ என்டர் கொடுத்தாங்கள போயிடும். ஸோ நம்ம என்ன செய்வோம்டா அப்படியே வச்சுக்கொள்வோம், வீராங்கள அப்படி போவார், சரிதானே? இப்படியே நம்ம இழுத்து பார்த்தோம்னா இங்கே வருவார், சரிதானே? ஸோ இது வந்து அங்கே அப்படியே தொடர்ந்து போகும், சரிதானே? ஸோ நம்ம எப்படி என்னாலும் போட்டுக்கொள்ளலாம். ஸோ கோடை எப்படி என்னாலும் போட்டுட்டு
கோடை போட்டுட்டு நம்ம ரன் பண்ணோம்னா இவர் இதை எரரா காட்டாது. ஏன்னா திஸ் கோடுன்றதுலாம் நம்மளுக்கு கீவேர்டே இருக்காது. ஸோ இது வேலை செய்யுது. ஸோ நான் கமாண்டை டிலீட் பண்ணிட்டு கமெண்ட் இருக்கிறத நீங்க பாருங்க. ஸோ நான் இதுல ஒரு டிலே கொடுக்கல. ஸோ டிலே கொடுக்கேன். ஸோ டிலே கொடுக்க மறந்துடாதீங்க. கட்டாயம் டிலே கொடுக்கணும். டிலே கொடுக்க மறந்துனீங்கன்னா உங்களுக்கு போட்டது ஒழுங்கா சத்தம் கேட்காது. சத்தம் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க எதிர்பார்க்குற ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நம்மளோட இதன்படி லைட் பத்தி முடிஞ்சதுக்கு பிறகு 2 வித்தியாசமான டோன் கிடக்கணும் பார்ப்போம். ஓகே, வழியா விளங்குது. இது வந்து அந்த லூப்ல போய் கொண்டிருக்கிறது விளங்குது. இவர் அப்படியே பத்தி முடிஞ்சிட்டு அந்த சத்தம் கேட்டுக்கொண்டு இவரால் சத்தம் கேட்டுக்கொண்டு. ஓகே தானே? சரி, ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். யாருக்கு டவுட் இருந்தா ரைஸ் பண்ணுங்க. ஸோ இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு. ஸோ அதுக்கிடையால மிச்சம் இதை முடிச்சு இன்னைக்கு ஸ்டேஷனை முடிப்போம். சரிதானே? ஸோ எல்இடி பார்த்து நம்ம அடுத்த வந்து என்ன விஷயம்னா பஸ்ஸர். ஓகே, பஸ்ஸரும் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துட்டு என்ன செய்ய முடியும். ஸோ சத்தம் போட வைக்கும். சரி, இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு ரியல் டைம்ல இருக்கிற பஸ்ஸர். ஓகே, அடுத்த விஷயம் வந்து புஷ் பட்டன். புஷ் பட்டன்ன்றது வந்து என்ன செய்யலாம், ஒரு ஒரு இன்புட் சிக்னலை நீங்க பட்டன் மாதிரி கொடுக்க போறீங்க. கீபோர்ட்ல இருக்கிற ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்க போறீங்க. ஒன் ஆஃப் இந்த சுவிட்ச் அமர்த்தினா வேலை செய்யணும்ன்ற மாதிரி கொடுக்கறதுக்கு புஷ் பட்டனை கொடுக்கலாம். ஸோ அதுக்கு சர்க்கிட் வித்தியாசமா வரும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். சரி, அடுத்தது கிளாஸ்ல. சரி, அடுத்தது வந்து பொட்டன்ஷியோமீட்டர். இது தெரியுமா உங்களுக்கு என்ன சாமானு? ஸோ இந்த ரேடியோல எல்லாம் அந்த வாய்ஸை கூட்டி குறைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குமில்ல, அந்த சாமான்கள் தான் இது. இவர் என்னன்னா மாறுந்தடை. சரிதானே? ஸோ மாறுந்தடை என்ற எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அழுத்த பிரிப்பு தெரியும் தானே? ஸோ இதுல வந்து இது ரெண்டுக்கும் குறுக்க ஒரு 5 வோல்டேஜ் கொடுக்குங்க. இதுல ஒரு +5, இதுல 0. ஸோ இதுக்கு குறுக்க என்ன இருக்கும்? 5 வோல்டேஜ். சரிதானே? ஸோ இதான கூட அவுட்புட்டா இருக்கும். இவர் அவுட்புட்டா இருக்கும். ஸோ இதுல நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த நொப்பை வந்து திருப்ப திருப்ப இவர்ல வந்து இந்த வோல்டேஜ் மாறிக்கொண்டிருப்பார். மாறுந்தடையில அந்த இதை மாத்துவோம் இல்லை, அந்த அந்த ஸ்லைஸ் பண்ணி மாத்துவோம் தானே? ஸோ அதே சிஸ்டம் தான் இதுல. ஸோ நீங்க இங்கால ஃபுல்லா ரொட்டேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இவர்ல 0வும், அங்கால ஃபுல்லா இது செஞ்சீங்கன்னா இவர்ல 5 வோல்டேஜும் வரும். ஸோ நம்ம நிக்கிற பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதுல வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் டிவைட் ஆகி வரும். சரிதானே? ஸோ வோல்டேஜ் டிவைஷன் ஒருத்தர் பிரச்சனைடைய அடுத்ததுக்கு போறேன். ஸோ இதுகளுக்கெல்லாம் கோடிங் வித்தியாசமா இருக்கு. ஓகே, ஐஆர் சென்சார். ஸோ இவர் என்ன செய்வாருன்னா இதுல ஐஆர் சிக்னலை இதுல ஐஆர் சிக்னல் போய் கொண்டிருக்கு. இது எங்கேயாவது இதுல பட்டு இவர்ல ரிசீவ் ஆகி கொண்டிருப்பாரு. ஸோ அப்படி ரிசீவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இவர்ல என்ன செஞ்சு கொண்டிருக்க இதுல பாத்தீங்கன்னா 3 பின் இருக்கு. சரிதானே? ஸோ இதுல வந்து விசிசி, கிரவுண்ட், அவுட்புட். ஸோ 3மே வந்து கனெக்ட் பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த அவுட்புட்ல வந்து இந்த பார இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், இது என்ன 1ஐயும் 0ஐயும் மாறி மாறி உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். சரியானே? ஸோ இதெல்லாம் நம்ம விளையாவரியா பார்ப்போம். சரியானே? பிரச்சனை இல்லை. ஸோ இவர் சர்வோ மோட்டர். இந்த மோட்டர் தான் உங்களுக்கு இதுல பயன்படுத்தி இருப்பாங்க அந்த டஸ்ட்பின்ல. இவர் என்ன செய்வாருன்னா ஒரு 180 வகைகளில் அந்த ஒரு குறிப்பிட்ட பாகையில வந்து ஒரு ரொட்டேஷனை கொடுப்பாரு. அதை தாண்டி இது செய்ய மாட்டார். அந்த இதுக்குள்ள திரும்ப திரும்ப சுத்தி கொண்டிருப்பார். சரியான? ஒரு தரம் இப்படி சுத்துவாரு 360 பாகைக்கு, பிறகு அடுத்த தரம் இங்கால பக்கம் சுத்துவாரு 360 பாகைக்கு. சரிதானே? ஸோ அதான் இவரோட ஃபங்க்ஷனா இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் இவர் ஒரு டெம்பரேச்சர் சென்சார். சரியான? இதுல நீங்க ஹீட்டை கொடுக்க உங்களுக்கு நீங்க இதுல சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் என்னன்னா டிரான்சிஸ்டர் இல்லை. சரிதானே? டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கு. டிரான்சிஸ்டர் வைக்க வேணாம். இதுவும் அந்த ஏற்கனவே இருந்த இவர் மாதிரி தான் இந்த இதுல அவுட்புட்டை கொடுத்து கொண்டிருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு இன்புட் சென்சார். சரி, இவர் ஒரு சென்சார். சாரி, எங்களோட வீட்டு. ஓகே, அடுத்ததுக்கு வந்தோம்னா ஓகே, இது வந்து ஸ்மோக் சென்சார். இதுவும் நம்மகிட்ட இருக்கு. இப்ப இதுல வந்து இதுக்குள்ள புகைகள் ஏதாவது வந்துச்சுன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு சிக்னலை கொடுக்கும். சரிதானே? ஓகே, அடுத்தால வந்து இது கீபேட். இது இன்புட் சென்சரா இருக்கும். ஸோ இதுல நம்ம என்ன புஷ் பட்டன் தான். இது ஒரு என்ன 4x4 மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கீபோர்ட் மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. ஸோ இது கீபோர்ட் மாதிரி எப்படி வேலை செய்ய போகுதுன்ற மாதிரி இதை நம்ம கோட் பண்ணக்குள்ள பார்ப்போம். சரிதானே? ஸோ இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். இது என்ன செய்யும்னா அந்த உங்களுக்கு தூரங்கள் அளந்து கொள்ளும்.
மினிமம் 5 சென்டிமீட்டர்ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்கும் சென்ஸ் பண்ணக்கூடிய அஹ், ஒரு சென்சார் இது. சரிதானே? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது RFID. ஸோ இதுல இருக்கிற ஒரு வித்தியாசமான ஃபங்க்ஷன்ல இருப்பாரு, இவங்க சொல்லி தரான். இப்போ சொல்றது அளவுக்கு டைம் இல்லை. ஸோ இது மோட்டார் கண்ட்ரோலர். நீங்க மோட்டரை டிரெக்டாக ஆடினோட கனெக்ட் பண்ணிடாது, இவரை கனெக்ட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி செய்யறதை பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து இது ப்ளூடூத் மொடியூல். ஸோ ஆடினோட நீங்க ஒரு ப்ளூடூத் ஒரு இது சிஸ்டம் செய்ய போறீங்கன்னா இவரை கட்டாயம் கனெக்ட் பண்ணணும். ஸோ ரிலே மொடியூல்ன்றது என்ன விஷயம்டா, நீங்க இப்போ வந்து ஒரு ஃபேனையோ ஏசி கரண்ட்ல வேலை செய்யற ஃபேனையோ லைட்டையோ கண்ட்ரோல் பண்ணுறா இதெல்லாம் டிரெக்டா செய்யல. டிஜிட்டல் சிக்னல் தான் வருது, அதோட ஏசி சிக்னல் தான் வருது. 5 வோல்டேஜுக்குள்ள தான் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஒரு பெரிய ஒரு இதை கனெக்ட் பண்ணணும்னா இந்த ரிலே மாடியூலை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ரிலே மாடியூல் சொல்லக்குள்ள இங்கால வந்து நீங்க இந்த துண்டப்படியே நீங்க என்ன செய்யலாம்னா ஓடினோட கனெக்ட் ஆகும். இவருக்கு இன்புட்டா இருக்கும். இவர் வந்து உங்களோட ஏசியில இருக்கிற பல்பை வந்து இதுல நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி வரும். சரியா? ஸோ ஒரு இது வித்தியாசமான கான்செப்ட் தான். ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் படிச்சீங்களோ தெரியல. ஸோ நான் நேர்ல இது செய்யக்குள்ள நம்ம என்ன விளக்கம் பண்றதை பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்து இருக்கிறது வந்து எல்சிடி டிஸ்பிளே. சரிதானே? ஸோ இதுல வந்து என்னன்னா நம்மளோட நார்மல் டிஸ்பிளே மாதிரி தான் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கோடிங்கள் வரும். ஸோ அந்த கோடிங்களுக்கு ஏற்ற மாதிரி இவருக்கு வேற சிக்னல்களை வச்சு வேற என்ன செய்வாருண்டா தண்ட தண்ட சிக்னலை வந்து அவுட்புட் பண்ணி கொள்ளுவார். சரிதானே? ஓகே. சரி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா மெசேஜ்லயோ நெட்லயோ நீங்க சொல்லுங்க. நான் ஒரு ஒரு விஷயம் மட்டும் அப்டேட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. என்னன்னா அந்த நைட்ரேட்டர் நான் காட்டினது வந்து அது உண்மையான நைட்ரேட்டர் இல்லை. நைட்ரேட்டர் சர்க்கிட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். போடுங்க. ஓகே, இப்படி இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆனது இப்படி செய்யுங்க. சரியா? ஸோ இந்த இப்படி வித்தியாசமா தான் லைட் பத்தி கொண்டு இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு இந்த இது ஓகே. இப்படி ஒரு டிசைன் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இது இல்லை, இதுக்கு முதல் வந்தது. ஸோ இந்த இப்படி ஒரு டிசைன் ஒன்று நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்படி இங்காலையும் அங்காலையும் இப்படி மொத்தமா ஓடுற மாதிரி இப்படிதான். ஓகே தான் என்னன்னா இது ஒண்ணு இல்ல 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 இது இல்ல. கொஞ்சம் அந்த ஸ்க்ரோல் பண்ணுங்க ஹார்ட் இந்த யூடியூப். குழந்தை இது சுத்தவா? ஓ ஓ, முன் 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 இதுக்கு போங்க. பேக் பேக் போய் கீழே வித்தவுட் பிசிபின்னு ஒரு வீடியோ இருந்து. அந்த அந்த ஹவு டு மேக். இதுவா? இல்ல 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 சர்ச். அது இல்ல அது இல்ல. சர்ச் பண்ணுங்க. எப்படி என்ன சர்ச் பண்ண ஹவு டு மேக் டெலிவார் அப்படியே கொஞ்சம் இல்லைங்க. 400 பார்த்துட்டு லிங்கை போட்டு விடுறேன். ஓகே. அப்ப நீங்க அதுல குரூப் அண்ணா போடுற மாதிரியான சர்க்கிட் ஒன்று நீங்க டிசைன் பண்ணுங்க. சரியான இப்ப நத்திங்க கிட்ல அதுல செய்து பாருங்க. அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஒன்று இந்த நீங்க அதுலயே செய்து பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயம் இந்த பஸ்ஸர் செய்த நம்ம தானே இந்த பஸ்ஸர். ஓகே, இந்த பஸ்ஸர் செய்ததுல ரியல் டைம்ல அது ஒர்க் அவுட் ஆனது. இந்த டோன் அண்ட் போடுறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம்னா டோன்ன்றதுக்கு பதிலா இவரில் ஒரு
அது இருக்கட்டும். So, இதே டிஜிட்டல் ரைடே கொடுக்கலாம். எனக்கு அப்படி ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனா இதுல ட்ரை பண்ணி பார்க்கக்குள்ள எனக்கு வேற இல்ல, கொஞ்சம் பாப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? So, எத்தனையாவது பின் நம்பர்? ஸோ நம்ம ஏற்கனவே அந்த எல்இடிக்கு ஆன் பண்றதுக்கு கொடுத்தோம் தானே கோட், அதே கோட் தான் இதுக்கு வரும். சரிதானே? ஆனா என்னன்னா இதுல ஒழுங்கா ப்ராப்பரான சத்தம் கேட்கல. பாப்போம் இதுக்கு நம்மளுக்கு. உம், சரி, உங்களை கமெண்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு இருக்க நடிப்பு. ஓகே. நார்மலா நீங்க இப்ப இதே கோட் ஓகே தான் வேலை செய்யும் உங்களுக்கு. இப்ப இதுல இந்த சிமுலேஷன் உங்களுக்கு ஒழுங்க அந்த கேக்குது, இதுல டப்பு டப்பு நடிக்கிற மாதிரி கேக்குது. உண்மையாவே நம்மட உண்மையான பசாரை கொடுத்தோம்னா இந்த 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 இருக்குதானே, இந்த கோடுக்கு அவர் சத்தம் போடுவாரு. நீ கேட்கிற மாதிரி சத்தம் போடுவார். ஸோ நாங்கள் செய்து இருக்கோம். ஸோ நீங்க இதே இதையும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற வேற டியூன்கள் மாறணும்னா இதையும் செஞ்சு கொடுங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி. ஓகே. மற்றது மற்ற விஷயம் என்னது? மற்றதுகள் நம்ம என்ன செய்வோம்னா இப்ப இதுல இருக்கிற அந்த சென்சார்களை நம்ம என்ன செய்வோம்னா இப்படியும் வெள்ளி இப்போ அவங்களுக்கு 5 நாள் நடக்கும் தானே, அப்ப அந்த 5 நாள்லயும் உங்களுக்கு எல்லா சென்சாரையும் அது எல்லா வழியா செஞ்சிருவோம். ஸோ கோட் வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காமனா சென்ட் பண்றேன். சரியா? நான் ரியல் டைம்ல செய்யக்கூட உங்களுக்கு காமனா ஒரு கோட் வந்து அனுப்பித்தானே செய்யும் டைப் பண்றதுக்கு. டைப் பண்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி வைக்க மாட்டேன். ஸோ அதுல வந்து நீங்க மோடிஃபிகேஷன் பண்ற மாதிரி கோட உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் சின்ன சின்ன மோடிஃபிகேஷன் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த கிளாஸ் இருக்கும். சரி, ரெடி உங்களுக்கு சேர்க்க செய்யறதுக்கு எல்லாமே டைம் போகும். ஸோ இதுல நான் பிளான் பண்ண மாதிரி இந்த 1.5 மணித்தியாலும் போயிட்டு. சரியானே? ஸோ நம்ம ரியல் டைம்ல செய்யக்குள்ள நீங்க சர்க்கிட் சரியா செய்யறீங்களான்னு பார்த்துக்கிட்டு நிறைய பேர் ஜனாலும் அது மாதிரி டைம் சரியா எழுபட்டு போகும். சரியானே? ஸோ அதனாடி தான் அந்த 5 நாளும் எடுக்க வேண்டி போனது. ஸோ மேக்சிமம் டக்குன்னு முடிக்க பார்ப்போம். சரியா? ஓகே. யாருக்கும் எதுவும் டவுட்டுகள் என்ன திரும்ப விளங்கப்படுத்தினா சொல்லுங்க. அந்த சர்வா அந்த லிங்க் கொண்டு போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணா படியா சொல்லி விட்டுறலாம். 1 மினிட் தான் வாட்ஸ்அப்ல. ஓகே. ஓகேண்ணா. ஓகே. இப்படி ஒரு டிசைன் நீங்க செய்துனீங்களா? சரி. ஸோ குரூப்ல போட்டிருக்காரு. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை இதுக்கு இது கோடிங்க ரெண்டு அது பேரும் டிசைன் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி நீங்க கோட் பண்ணி செய்ய இயலுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. சரிதானே? அதாவது இப்ப ஒற்றையன்ல ஒரு 5 எல்இடியை போட்டுட்டு ம். வெளியில இருந்து அப்படியே உள்ளுக்கு ஒடுங்கி வந்து திரும்ப உள்ளுக்கு இருந்து வெளியில விரிஞ்சு போற மாதிரி. சரி, அப்படி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி அடுத்த கிளாஸ் கொண்டு வாங்க. இல்லாட்டியா அந்த சர்வாங்க அண்ணக்கு அனுப்பிங்கன்னா சரி. ஓகே தானே? ஸோ யாருக்கும் எதுவும் டவுட்னா சொல்லுங்க. எல்இடி பத்த வைக்கிறது தான் ஆக பேசிக்கானது. இது உங்களுக்கு ஓரளவு விளங்கிட்டு இருந்தாலே நீ மிச்ச சென்சார்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றது ஈஸியா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. டவுட் ஒன்றும் இல்லை. நம்ம அடுத்த கிளாஸ் சந்திப்போம்னா நீங்க லீவ் ஆகுங்க, பிரச்சனை இல்லை. டவுட் யாரும் இருக்கிறார்கள் இருங்க. ஓகே. என் பண்ணுங்க. நாங்க எதுவும் டவுட் இருக்கா இல்லையே?